ஓகே பர்னி, இப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. ஓகே. கே கேக்குதா? கேக்குது பர்னி, அப்படியே ஆரம்பிச்சிருங்க பர்னி. ஓகே, இன்னைக்கு மேஜராக வந்த அப்டேட்னு பார்த்தீங்கன்னா டீசர் ட்ரெய்லரு, அதோட ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட் கூட இப்போ வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் விக்ரம் பிரபுவோட சிறை அந்த படம் வந்து டிசம்பர் 25 ரிலீஸ் ஆகுது. அந்த படம் வந்து ஸ்டோரியும் ஸ்க்ரீன் பிளேயும் பார்த்தீங்கன்னா டானாகாரன் டைரக்டர் தமிழ் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்தை பற்றி இன்னைக்கு கார்த்திகை கூட பார்த்துட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. படம் டிசம்பர் 25 ரிலீஸ் ஆகுது. இதே ப்ரொடியூசரோட படம் டிசம்பர் 18 ரிலீஸ் ஆகுது, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ பார்ப்போம். அதே மாதிரி விமலோட அடுத்த ஃபிலிம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வெற்றிமாறன் ப்ரெசன்ட் பண்ணுற இளையராஜா மியூசிக்கல்ல மயிலாஞ்சி அப்படின்ற தமிழ் ஃபிலிமோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் டீசர் சுத்தமாக எனக்கு பிடிக்கல. அதே மாதிரி ஐயோ பாதிராத்திரி அப்படின்ற மலையாளம் ஃபிலிம் அதோட ட்ரெய்லருமே வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவர் பேர் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, அந்த ஆக்டர் பேர். சரி, நான் அதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே. அதே மாதிரி நிவின் பாலியோட சர்வம் மயா அந்த படத்தோட டீசர் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஒரு ஃபுல் காமெடி ஃபிலிமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி அகலுந்து மெல்லே அப்படின்ற மலையாளம் சாங் இத்திரி நேரம் படத்துலேருந்து லிரிக் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தெலுங்கு ஃபிலிம் ஃபங்கி அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அனுதீப் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு இந்த படம். அவரோட ஸ்டைல்லே இருந்துச்சு டீசர். எனக்கு இந்த டீசர் பிடிச்சிருந்துச்சு. படமும் நல்லா வரும்னு நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். பைசன் அந்த படத்தோட ட்ரெய்லர் அக்டோபர் 13 ரிலீஸ் பண்ணுறாங்க. நாளான்னைக்கு மண்டே ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் படம் வந்து அக்டோபர் 17 ரிலீஸு. அதே மாதிரி தெலுங்கு ஃபிலிம் கிஷ்கிந்தாபுரி அந்த படம் அக்டோபர் 17 ஈவினிங் 6 PM ஜி5ல ஸ்ட்ரீம் ஆகுது. கிஷ்கிந்தாபுரி. அப்புறம் சண்முக பாண்டியன் நடிக்கிற கொம்பு சிவி அந்த படத்தோட டீசருமே வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆன மலையாளம் ஃபிலிம்ஸ் ஃபெமினிச்சி ஃபாத்திமா, அதுக்கப்புறம் அவித்தம், இது ரெண்டுமே வந்துட்டு கேரளாவில் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருது. ஸோ எனக்கும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. பட் இங்கே எங்கேயும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அங்கே போய் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆசை இருக்குது, பார்ப்போம். அதுக்கப்புறம் தமிழ் ஃபிலிம் கேம் ஆஃப் லோன்ஸ் அப்படின்ற படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். டியூடோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அக்டோபர் 11 சாய்ராம் காலேஜில். சூப்பர். இந்த வாட்டி தீபாவளி யங் ஆக்டர்ஸ்க்கான கிளாஷு. 3 பேருமே கொஞ்சம் ப்ராமிசிங்கான அதுதான், பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஓடிடியில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் 2 தமிழ் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வேடுவன் சீரியஸாக வந்துருந்துச்சு, இன்னொன்று வந்து ரேம்போ பார்த்தேன், முடியலை. ஃபுல்லாக பார்த்தேன், பட் படம் நல்லா இல்லை. ஓடிடியில் ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்னு படம் பார்த்ததுக்கப்புறம் புரிஞ்சிச்சு. வேடுவன் எனக்கு ஃபஸ்ட் எபிசோடு, 4th எபிசோட், 5th எபிசோட் பிடிச்சது. பட் மற்றதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபில்லர்ஸ் மாதிரியும் பெருசாக கன்விக்ஷன் இல்லாத மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஃபைனல் எபிசோடு எனக்கு பெருசாக இதாகலை. கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமோ, நல்லா பண்ணியிருக்கலாமோ. ஏன்னா அது நல்ல பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் தான். பட் இன்னும் அந்த சஞ்சீவ் கேரக்டர்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ரைட்டிங்கில் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. மேபி ட்ரை பண்ணி பாருங்க. ரேம்போ பார்க்கவே பார்க்காதீங்க, அந்த பக்கம் கூட போயிடாதீங்க. சன்டில தீபாவளி பிரீமியர் பர்னி ப்ரோ. ஏங்க எனக்கு புரியலங்க, அந்த படம் எங்க அதுக்காக எடுத்த படம் தான் ப்ரோ. இல்ல பர்னி ப்ரோ, எந்த தைரியத்துல அந்த படம் நல்லா இருக்குன்னு பாத்தீங்க? நல்லா இருக்கு ப்ரோ, புலிக்குத்தி பாண்டி மாதிரி ப்ரோ. அது அதுக்கு டிவி போடுறதுக்காக எடுத்த படம்.
நான் இதே இதே டெம்ப்ளேட்ல ஏதோ ஒரு மூவி பார்த்துருக்கேன். பட் ஆனா என்ன மூவின்னு ஞாபகம் இல்ல. பட் ஆல்மோஸ்ட் எனக்கு வந்துட்டு இந்த லைட்டா ஒரு கில்லி சாயல் லைட்டா. பல்தான், நீங்க பேசுங்க பல்தான். அவர்கிட்ட கில்லி சாயலாம். விடுங்க லைட் விடுங்க. அந்த ஒரு இடத்துல மட்டும். ஆனா மிக்ஸ் ஆஃப் நிறைய ஃபிலிம்ஸ் மாதிரி தாங்க இருந்துச்சு. இதே டெம்ப்ளேட்ல ஒரு படம் இருக்குங்க. ஹீரோ என்னை காப்பாத்துங்கன்னு தேடி வர ஹீரோயின், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபிலிம் இருக்கு. அது என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. தமிழ் சினிமால பிரகாஷ் ராஜ் 100க்கு 90 படம் அப்படிதான் இருக்கு. இல்ல இல்லங்க, இதே மாதிரியே இருக்குங்க. அது இது ரீமேக் மாதிரியே இருக்குங்க. அதே மாதிரி அவர் அந்த சிட்டி படம் எடுத்திருக்காரு, அதை பத்தி சொல்லுங்க. அது வித்தியாசமா இல்லையா உங்களுக்கு? அவர் புரியல. முத்தையா சிட்டி படம் எடுத்திருக்காருல, அது வித்தியாசமா இல்லையா? இல்ல இல்ல, விஷுவல்ஸ் நல்லா இருந்துச்சு, ஸ்டன் சீக்வன்ஸ் ஒன்று ரெண்டு இடத்துல நல்லா இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ்லாம் ஐயோ அப்பாப்பா ஆமாம்மா. பூலோகம் மாதிரி இருக்கான் ப்ரோ. அது பூலோகம் ஜெயம் ரவி. நான் அந்த படம் பார்த்தது இல்ல எங்க ப்ரோ. பூலோகெல்லாம் நல்லா இருக்குங்க, நல்ல படங்க. பூலோகம்லாம் நல்லா இருக்கும் ப்ரோ. சரி சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த டீசல் ட்ரெய்லர் அதை பத்தி பேசிடுவோம். உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. டீசல் ட்ரெய்லர், ஹரிஷ் கல்யாணோட ஆக்ஷன் அவதார் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு பாருங்க ப்ரோ. ரிவ்யூ பார்த்துட்டு தான் படத்துக்கான 3 வருஷம் பழைய படம்ன்றாங்க, அது மட்டும் கொஞ்சம் லைட்டா தான் இருக்கு. பட் ட்ரெயிலர் நல்லா இருக்கு, நல்லா கன்வின்சிங்கா தான் இருக்காரு பார்க்க. ஓகே சூப்பர். அஜித் பல்டான் உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. நான் பார்த்துட்டேன், வந்தனுமே பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இதுல கொஞ்சம் ஹரிஷ் கல்யாணே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு வெர்ஷன்ல பார்த்த மாதிரி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரே மாதிரி பார்த்துட்டு இருக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்டா அவரும் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு இவர் இது முதல்ல பண்ண படம், ஆனா இப்போ கொஞ்சம் கரெக்டா சூட் ஆகுன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். சூப்பர், தி பெஸ்ட். ஓகே மாவீரன். ஓகே தான் ப்ரோ. அவங்க ஓடிடில பாத்துக்கலான்ற மாதிரி. பேக்ரவுண்ட் நாய்ஸ் நிறைய இருக்கு ப்ரோ. மாஸ்டர் ப்ரோ. ஓடிடில பாத்துக்கலான்ற மாதிரி இருக்கு. எனக்கு ஓகே தான் அந்த ட்ரெய்லர். சரி சரி சரி. மாஸ்டர் ப்ரோ சொல்லுங்க. நல்லா இருந்தது ப்ரோ. கொஞ்சம் 2 வருஷம் கொஞ்சம் பழைய படம் மாதிரி இருந்தது. ஓகே, படம் பார்த்தா தெரியும். ஓகே ஓகே. பிரகாஷ், நான் கோ ஹோஸ்ட் கொடுங்கண்ணா. வேற ஏதாவது ரெக்வஸ்ட் இருக்கான்னு பார்ப்போம். அது எனக்கு வந்துட்டு ட்ரெய்லர் வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு. கொடுத்துட்டேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்லயே எப்பவுமே கொடுப்போம்ல, மறந்துட்டேன். நீங்க பேசுற கேட்டுக்கிட்டே மறந்துட்டேன். சரி சரி சரி. எனக்கு வந்து ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி வந்துட்டு நிறைய கேரக்டர்ஸ் வந்துட்டு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீனியர் ஆக்டர்ஸ் அவங்கெல்லாம் இருக்காங்க படத்தில். அதனால இது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு கேஸ்டிங். சீரியஸாக சொல்கிறேன், கேஸ்டிங் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. வினய் இருக்காரு, அதுல்யா, அதுக்கப்புறம் வந்து கருணாசு, அப்புறம் 2 3 பேர்லாம் இருக்காங்க. அவங்க பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. ஆனால் நீங்கள் எல்லாம் சொன்னீங்க 2 வருஷம் 3 வருஷம் ஓல்டு ஃபிலிம் அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு. எனக்கு ட்ரெய்லராக பார்க்குறப்ப அந்த ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்கல. பட் ஆனால் ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு முன்னாடி எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. படம் வந்து 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க, இப்போ இந்த ஒரு டைமில் அது வந்துட்டு எப்படி இருக்குமோ ஏதோன்னு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. பட் எனக்கு கொஞ்சம் நல்லதாக தான் இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. படமும் அதே ஒரு இதில் சாயல் இருந்துச்சுன்னா ஓகே. இந்த படம் ரன் டைம் எவ்வளோ சொன்னாங்க பிரகாஷ்னா? டீசலா? ஆமாம், டீசல் 2 hours தான் கரெக்டா. 2 hours, மொத்தமே 2 hours தானே? ஆமா, மொத்தமே 2 hours தான். ஓகே, அப்படின்னா ஓகே பார்ப்போம். அதாவது ஒரு படம் 2 மணி நேரம் 48 நிமிஷம் நினைக்கிறேன் பைசன். அடுத்தது வந்து 2 மணி நேரம் 20 நிமிஷம் டியூடு. இது வந்து கரெக்டா 2 மணி நேரம். சூப்பர். பைசன் ட்ரெய்லர் சொன்னீங்களா பரணி ப்ரோ? 13. சொன்னேன். ஓகே. அதாவது நான் என்னன்னா 12ஆம் தேதி விடுவாங்கன்னு தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை விடுவாங்கன்னு. அந்த வாரம் ரிலீஸ், அந்த வாரம் வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ். சரி, ஞாயிற்றுக்கிழமை ட்ரெய்லர் விடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ரிலீஸுக்கு திங்கக்கிழமை ட்ரெய்லர் விடுறாங்க. இந்த படத்தை இதுக்கு முன்னாடி டீசரும் விட்டது இல்லை. அப்போ ஒரே இந்த படத்துல வந்து டீசர் கிடையாது, ட்ரெய்லர் மட்டும் தான். அதுவுமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸுக்கு திங்கக்கிழமை உங்களுக்கு வந்து ட்ரெய்லர் வருது. பார்ப்போம். ட்ரெய்லர் பார்த்தா அந்த படத்துடைய என்ன எப்படி எதிர்பார்ப்பு அப்படிங்கிறலாம் தெரியும். இன்ன வரைக்கும் அதாவது ஒரு மாரி செல்வராஜ் படம், அதுவே ஒரு பிராண்டு, அதனாலேயே ஒரு ஹைப் இருக்கு. அது போக
அவருடைய ஒரு எப்படி சொல்றேன், ஒரு அவருக்குன்னு ஒரு இந்த பிரேக் த்ரூ ஃபிலிம்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஒரு ஒரு அவரோட கெரியர்ல ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை படமா இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதனால வந்து இனிமேல் ட்ரெய்லரை வச்சு தான் தெரியும். இன்னைக்கு வந்த போஸ்டர் தான் முதல்ல அமீர் படத்துல நடிக்கிறாருங்கிறதே தெரியும். ஏன்னா லால் இருக்காருன்னு தெரியும். ஆனா லால் கேரக்டர் போஸ்ட் இதுல விட்டுருந்தாங்க. அது கூட எனக்கு சர்ப்ரைசிங்கா இல்லை. ஆனா வந்து அமீர் இருக்காருங்கிறத அவங்க எவ்வளவு நாள் சர்ப்ரைஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் முன்னாடியே விட்டுருக்கலாம். இல்ல இதுல போஸ்டர்ல கூட விடுக்காம தனியா ஒரு கேரக்டர் போஸ்ட் விட்டுருக்கலாம். அப்படி இல்ல ட்ரெய்லர்லயே சர்ப்ரைஸா விட்டுருக்கலாம். நடுவில் டெஃபினெட் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. எனக்கு அதுவே ஒரு சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டீசல் பாத்தீங்கன்னா எனக்குலாம் வந்து இப்ப நேத்து முந்தானத்து பேசும்போது சொல்லியிருந்தீங்க. நேத்து முந்தானத்து பேசும்போது ரெக்க சீரு இந்த மாதிரி படங்கள்லாம் பத்தி பேசியிருந்தோம். எனக்கு அந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்கும். ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு அந்த மாதிரி ஃபுல்லா அந்த பழைய டைப்லயே படம்ல வந்து ஒரு எல்லாமே கலந்து காமெடி, லவ், அப்புறம் ஒரு ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் போர்ஷன், அப்படி அதுல இருந்து ஒரு டோட்டல் ஃபுல் ஆக்ஷன் பேக் போய் அப்படி டோட்டல் கமர்ஷியல் பேக்கேஜில் முடியறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷமாயிடுச்சு எனக்கு. அந்த ஃபார்மேட்ல இப்போ நிறைய படங்கள் வரதில்லை. எடுத்தா படம் பூரா ஒரே மாதிரி டோன்ல தான் எடுக்கிறாங்க. எல்லாம் கலந்த மாதிரி. அதாவது கமர்ஷியல் படங்கிறது எப்படின்னா எல்லாம் கலந்த மாதிரி இருக்கிறதா கமர்ஷியல் படம், மசாலா படம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சமீபத்தில் வரதே இல்லை. இப்போதான் எல்லாமே ஒரே டோன். ஒரு லவ்னா லவ், காலேஜ் லவ்னா காலேஜ் லவ், ஸ்கூல் லவ்னா ஸ்கூல் லவ், இல்லை ஆக்ஷன்னா ஃபுல்லான்ற ஆக்ஷன். இந்த இப்போ நிறைய படம் முக்கியமாக லோகேஷ் நிறைய படங்கள்லாம் பார்க்கல, ஒரே மாதிரி ஆக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரே டோன்லேயே இருக்கும்ல. அந்த மாதிரி எல்லாமே இப்போ முழுக்க கேஜிஎஃப், காந்தாரா அப்படி எது எடுத்தாலும் அந்த ஒரு டோன்னா அந்த ஒரு டோன் தான் படம் பூராவே இருக்கும். பழையபடி ஒரு 4-5 வருஷம் முன்னாடி இருக்க மாதிரியோ இல்லை ஒரு சொல்லப்போனால் எக்ஸாக்டாக சொன்னால் ஒரு 10 வருஷம் முன்னாடி அப்படி இருக்கும். நடுவில் அப்படிமா வராமல் இருந்துச்சு. எனக்கு சீரு அதனால ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு பேசும்போது கூட நான் எல்லாரும் சொல்லிட்டீங்கனால நான் அமைதியாயிட்டேன். அந்த மாதிரி படங்கள் இதுவே கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பழைய படங்கிறனாலேயே திரும்ப தெரியல அந்த அந்த ஃபிளேவர்ல இருக்கு. அதனாலே எனக்கு ஓகே. ட்ரெய்லரா பார்த்தீங்கன்னா ஓகே, நல்லா ஓரளவுக்கு வாட்சபிளா இருக்கும். என்னன்னா பழைய படங்கிறது உங்களுக்கு வந்து அவங்க சொல்றதுனால தான் எனக்கு தெரியுது. படத்துல வந்து அதே மாதிரி இந்த கமர்ஷியல் எலிமெண்ட் வந்து எல்லாம் இருக்கனால அப்படி தெரியுது. பார்ப்போம். 2 ஹிட்டுக்கு அப்புறம் வந்திருக்கிறாரு ஹரிஷ் கல்யாண். பார்க்கிங் அண்ட் லப்பர் பந்துங்கிற மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் இந்த படம் எப்படி அவர் கொடுப்பாருன்னு பார்ப்போம். தீபாவளிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் டேட் இருக்கு. ஆனா நிறைய பேர் என்னன்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் தான் இருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக எல்லாரும் கையில் எடுக்கிறது வந்து டியூடு தான். அது வந்து கமர்ஷியல் பேக்கேஜ் ப்ளஸ் வந்து பிரதீப் அப்படி ஒரு செட் பண்ணி வச்சிருக்காரு. 2 படங்களும் அவர் செட் பண்ணி வச்சிருக்காரு. ரெண்டாவது மாரிச்சல் அதுக்காகவே வந்து பைசன். இந்த 2 தான் இந்த தீபாவளியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாரும் இந்த ரிவ்யூஸ் பார்த்து தான் வந்து டீசலுக்கு போவாங்க தோணுது. இன்னைக்கு ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறமே அதான் சொல்றாங்க. நிறைய பேர் பாசிட்டிவா சொன்னாலும் இதுதான் இருக்கு. பார்ப்போம். மற்றவங்க நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத. இந்த டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு, கேட்கறேன். அதோட டிஎல் ஃபுல்லா தீபாவளி படம் புதுசா இருக்கு. அஜித் படம், விஜய் படம் இந்த மாதிரிலாம் வராம இது வந்து இந்த ஜென்ரேஷன் கேப். அந்த இப்ப ரஜினி கமல்லாம் பீக்ல இருக்கும்போதே அப்ப லான்ச் ஆனவங்க படம், அதாவது அஜித், விஜய், சூர்யா இவங்கெல்லாம் அப்ப இதே மாதிரிதான் புதுமுகமா இருந்திருப்பாங்க. அவங்க படமும் அந்த 90s டைம்லாம் இதே மாதிரி தீபாவளி, பொங்கல்னு பெரிய ஃபங்க்ஷனுக்கு அவங்க படம் மட்டுமே வந்திருக்கும். அவங்க பீக்ல இருக்கும் போதே அந்த மாதிரி டைம் இது. இப்ப இவங்களுக்கான ஏரா. இதுக்கப்புறம் இதுக்கு நம்ம பழகிக்கணும். போன தீபாவளி பாத்தீங்கன்னா இல்ல அது என்னன்னா முன்னாடி இல்ல அது இருந்துச்சு. இப்ப அதுக்கெல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்கல்ல அந்த பீரியட் எல்லாம் பாத்தீங்கன்னா சீனியர் ஆக்டர்ஸ் படமும் ரிலீஸ் ஆகும், இந்த அஜித் விஜய் படமும் ரிலீஸ் ஆகும். ஓகேவா? அந்த அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 படம் தீபாவளிக்கு, 5 படம் தீபாவளிக்கு அப்படின்னு வரும். அதுக்கு ஒரு பொங்கலுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 7-8 படங்கள் வரும். ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரதெல்லாம் ஒண்ணு அஜித் படம், இல்ல விஜய் படம், இல்ல அதுக்கப்புறம் குறிப்பிட்ட பெரும்பாலான வருஷங்கள் வெறும் விஜய் படங்கள் மட்டுமே லைனா வந்துட்டு இருந்துச்சு. ஒரு பெரிய படங்களா வந்துட்டு இருந்துச்சு. அதுவே ஒரு செலிப்ரேஷனா இருந்துச்சு. நீங்க அது பார்த்துட்டு இப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு டயர் 2 கூட இல்ல, யாருமே இப்ப இந்த டயர் 2 ஸ்டார்ஸ் கூட கிடையாது. அதுக்கும் அடுத்த லெவல்ல இப்பதான் பிரதீப் ரங்கன் டைரக்டாவே டயர் 2ல இருக்க மாதிரியே இருக்கிறாரு. அவரு என்ன அவர் எந்த டயர்ல இருக்காருன்னு அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவர் வந்த புதுசுல இருந்தே ஒரு டயர் 2 லெவல்ல இருக்க ஸ்டார் மாதிரியே தான் இருக்கிறாரு. சொல்ல போனா அதுக்கு மேலேயே பெர்ஃபார்ம் பண்றாருன்னு வச்சுங்க. ஆனா அவர் எந்த கேட்டகரியில அடங்கல இன்னும். ஹரிஷ் கல்யாண் பார்த்தீங்கன்னா டயர் 2க்கு இன்னும் வரல. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் யாரு, பைசன். அவரே சொல்லிட்டாரு இதான் எனக்கு மொதல் படங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. துருவே தெளிவா சொல்லிட்டாரு. அப்ப 3 ஹீரோக்கள் படமே இப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு இது புதுசு தான். இப்ப போன தீபாவளிக்கு நாச்சும் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் படமும் இருந்துச்சு, ஜெயம் ரவி படமும் இருந்துச்சு, அப்புறம் வேற யார் படமும் இருந்துச்சு, துல்கர் சல்மான் படமும் இருந்துச்சு. இப்போ 3 படம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி டிரைவ் பீரியட்ல விஜய் படம் என்னங்க இல்ல ப்ரோ, கூட சின்ன ஹீரோ கவினது இருந்துச்சுங்கிறேன். கவினது இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய் அஜித் படங்கள் வராத பீரியட் பாத்தீங்கன்னா கார்த்தி படம் ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ், கார்த்தி படம் ஜப்பானும், லாரன்ஸ் படம் ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ் இருந்துச்சு. அப்படி டயர் 2ல அவங்களும் வந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்ஸ் சர்தார்னு சொல்லிட்டு
இப்படி டயர் 2 ஸ்டார்ஸ் படம் மாத்தி வந்துடும். ஒன்னு அஜித் விஜய் படங்கள் இல்லைன்னா கூட உங்களுக்கு இது மாதிரி டயர் 2 ஸ்டார்ஸ் படம் வந்து ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அதுவுமே இல்லாம டோட்டலாவே நெக்ஸ்ட் செட் ஆஃப் இது ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படின்னா இந்த வருஷம் அப்படிதான் சர்ப்ரைஸாவே பண்ணிருக்கு. ஏன்னா பொங்கலுமே அப்படிதான். பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா விடாமுயற்சி வரும்னு சொல்லியிருந்தனால எந்த பெரிய படங்களும் அனௌன்ஸ் பண்ணாம இருந்தாங்க. திடீர்னு விடாமுயற்சி வரல. விடாமுயற்சி வரலனோடனே அடுத்த கட்டத்துல நம்ம ரிலீஸ் ஆயிருந்த ரெடியா இருந்தா மதகத ராஜா வந்துருச்சு. காதலிக்கு நேரம் திடீர்னு பிப்ரவரி 14 பிளான் பண்ணுதாங்க, அவங்க போட்டாங்க. இப்படி திடீர் சர்ப்ரைஸா தான் இதெல்லாம் வந்துச்சே தவிர பெரிய படங்கள் அந்த பொங்கலுக்கும் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகல, இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகல. அழகா ஷூட்டிங்கை முடிச்சிருந்து அழகா ஷெட்யூல் பண்ணி கருப்பு ரிலீஸ் பண்ணியிருந்தா அவங்களோட அந்த கண்டென்ட்டுக்கும் இந்த தீபாவளி பண்டிகைக்கும் ஒரு பெரிய லெவல் சம்பவமா இருந்திருக்கும். சூர்யா எதிர்பார்த்துட்டு இருக்கு அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸ் இருக்குல்ல, பயங்கரமான பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸ்ங்கிறது, அதை வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கலாம். எப்படியா அந்த டீம் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ கூட அவங்களுக்கு 2 மாசம் டைம் இருந்துச்சு. தீபாவளிக்கு எந்த படமும் வரல அப்படிங்கிறப்ப அவங்க 2-3 மாசம் டைம் இருந்துச்சு. அந்த 10 நாள் ஒர்க்கை முடிச்சு அழகா 3 மாசத்துல ஒர்க் நிறையா பண்ணியிருந்துருக்கலாம். பட் மிஸ் பண்ணிட்டாங்க. இப்பயுமே எனக்கு என்ன குழப்பம் என்னன்னா, அதே மாதிரி இந்த புதுசா லலித் அனௌன்ஸ் பண்ணார்ல ரிலீஸ். அதுதான் எனக்கு பெரிய குழப்பம். என்னன்னா வந்து டிசம்பர் 18 LIK, டிசம்பர் 25 அவரோட அடுத்த படமான சிறை. இது ரெண்டையுமே டேட் போட்டிருக்காரு. 1 வீக் கேப்ல போட்டிருக்காரு. இதுலயும் பாத்தீங்கன்னா சிறை வந்து ஜஸ்ட் ஒரு அவருடைய ஜஸ்ட் லைக் தட் ரிலீஸ் பண்ண போற படம் கிடையாது. அவருடைய பையன் வந்து அறிமுகமாகிற படம். அவரோட பையன் ஹீரோவா அறிமுகமாகிற படங்கிறப்ப அதுக்கு எப்படி ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. கரெக்டா அரையாண்டு விடுமுறை, இது கிறிஸ்துமஸ் விடுமுறை எல்லாம் தொடங்கி ஒரு அந்த நியூ இயர் வரைக்கும் ஒரு 10 நாள் விடுமுறை இருக்கிற கேப்ல அதை ரிலீஸ் பண்றாரு. எப்படி இந்த ஒரு வார கேப்ல இப்படி 2 படம் ரிலீஸ் பண்ண முடியும்? ஒருவேளை ஏதாச்சும் ஒரு படத்தை பொங்கலுக்கு தள்ளி விட்டலான்னு பாக்குறாரு. பொங்கலுக்கு ஏதாவது குழப்பம் வரும், அந்த குழப்பத்துல வந்தா நம்ம வந்து உள்ள பூந்தலான்னு பாக்குறாரான்னு தெரியல. எதுக்கு இப்படி ஸ்லாட் பிடிச்சி வைக்கிறாரா என்னங்கிறதெல்லாம் தெரியல. ஆனா 2 படத்தை பேக் டு பேக் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. என்ன மாயமம் பண்றதுன்னு தெரியல. ஆக்சுவலா அதுதான் எனக்கும் டவுட்டா இருந்துச்சு மாவீரன் பேசுறதுக்கு முன்னாடி. இனிமேட்டு இப்போ வந்து விஜய் அவர்கள் அவர் சொல்லிட்டாரு அடுத்து ஜனநாயகன் தான் வந்துட்டு மேபி மோஸ்ட் லைக்லி லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு. அஜித் அவர்களோட ஃபிலிம்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ரீசெண்ட் டைம்ஸில் தீபாவளி ரிலீஸ் இல்லை. ஸோ இப்போ இனிமேட்டு வர தீபாவளி ரிலீஸஸ் எல்லாமே ஃபுல் ஃபார் அந்த நீங்கள் சொல்கிற அந்த டயர் 2 ஆக்டர்ஸ் மட்டும்தான் வந்து இது எடுப்பாங்க. அதுக்கப்புறம் மீன்ஸ் பெரிய ஸ்டார்ஸ் ஃபிலிம் தீபாவளி வருமானதே எனக்கு ஒரு மாதிரி ஸ்கெப்டிக்கலாக தான் இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, இப்போ நீங்க குழப்பம்னு சொல்றீங்க, பொங்கலுக்கு ஜனநாயகம் தள்ளி போயிடுறதுக்கு ஏதாச்சும் இது இருக்கா? இல்ல நான் என்ன ஜனநாயகம் தள்ளி போகுங்கிற அடிப்படையில நான் சொல்லல. இவங்க அப்படி பிளான் பண்றாங்களான்னு தெரியலங்க லலித். ஏன்னா அவருதான் ஜனநாயகம் வந்து இப்ப ரோமி பிக்சர்ஸ் ராகுலா இல்ல லலித் ரிலீஸ் பண்றாங்களாங்கிற மாதிரி தான் இருக்கு. 2 பேர் தான் இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் ரிலீஸ் பண்ண போறது இந்த 2 பேர்த்துல ஒருத்தர் தான். இப்ப லலித்தை ரிலீஸ் பண்றாரு அப்படின்னா அவருக்கே தெரியும் பொங்கலுக்கு வந்து அவர் லாக் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப. அப்ப அவருடைய படம் வந்து ஒருவேளை அங்க வரலன்னா இதை ரிலீஸ் பண்ணலாமா, இல்ல வேற ஏதாவது படம் வரலன்னா இதை ரிலீஸ் பண்ணலாமா, இல்ல 2 படம் வந்தாலும் ஒரு படத்தை அங்க தள்ளி போடலாமா, இல்ல 2 படத்தையும் இந்த டிசம்பர் மாதிரியே ரிலீஸ் பண்ணிடலாமாங்கிற அவருக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கும்ல. அதெல்லாம் வந்து வச்சு இப்ப நான் சொல்றேன். இல்ல ப்ரோ, அது சின்ன படம் தான் இல்லையா, அது பெரிய ஸ்டார் படம் இல்ல, அது வரலாம்னு நினைக்கிறேன். சிறையா பொங்கலுக்கா? ஆமா ஆமா ப்ரோ. இல்ல அவருக்கு எனக்கு சிறை மேல தள்ளி நம்பிக்கை இல்ல. எனக்கு சிறை 25ஆம் ரிலீஸ் ஆயிருன்னு தோணுது. எனக்கு இந்த லைக் மேலதான் நம்பிக்கை வர மாட்டேது. ஏன்னா செக்கச்சி வந்தவன படத்துல வந்து விஜய் சேதுபதி பார்த்து அந்த சீனியர் போலீஸ் சொல்லுவாரு, ஏன் உன் மேல எனக்கு நம்பிக்கையே வர மாட்டேது அப்படின்னு கேட்பாரு. எனக்கு அது மாதிரி லைக் படத்து மேலதான் நம்பிக்கை வர மாட்டேது. ஏன்னு தெரியல. நம்ம எத்தனை தடவை ரிலீஸ் எடுத்து போட்டாலும் அந்த கரெக்டான 90 தேதிக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்களான்னு எனக்குள்ள ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு. வெற்றிமாறன் சிங்கு படம் பிரமோ தீபாவளிக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கா ப்ரோ? ஷூட்டிங் போக சான்ஸ் இருக்கான்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் ஏங்கலாம். நீங்க தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டா நான் என்ன சொல்றது? இல்ல ப்ரோமோ இருக்கு இல்லையா, ப்ரோமோவா சரி ரைட் ஓகே ஓகே ஓகே. இல்ல அது வந்து அக்டோபர் 16 வரும்னு நினைக்கிறேன். அக்டோபர் 16 அனிருத் மியூசிக் டைரக்டருங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வரும். அனிருத் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறாரு. வெற்றிமாறன் படத்துக்கு அரசனா ஓகே ஓகே அரசன் படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் பண்றாரு. ஒரு வித்தியாசமான காம்பினேஷன். வெற்றிமாறன் வந்து அவர் வந்து ஜிவி பிரகாஷ் கூடயே ஒர்க் பண்ணுவாரு. சந்தோஷ் நாராயண் கூட வடசென்னை ஒர்க் பண்ணாரு. விடுதலையில இளையராஜா கூட ஒர்க் பண்ணாரு. ஆனாலும் அவர் வந்து அனிருத் கூட ஒர்க் பண்ணுவாருன்னு சொப்பனத்திலும் கண்டில்லா சாரேங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன்ல அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. இல்ல நான் வேற ஒரு ரூமர் ஒன்று பார்த்தேன். ஆக்சுவலா வந்துட்டு இந்த ஆக்டரும் இந்த அனிருத்தும் சேர்ந்து படம் பண்ண போறாங்கன்னு. பட் அது அடுத்த கொஞ்சம் நாளைக்கு நடக்காது, அது ஃபேக் நியூஸ்ன்னு தான். ஆனா அந்த ஆக்டர் பேர் நான் சொல்லல, ஃப்ரீயோட தனுஷும் அனிருத்தும் தான் சொல்றீங்க, சொல்லிட்டு போங்களேன்.
தனுஷ் அனிருத் தானே எஸ்கேவும் சொல்றீங்க. சொல்றாரு ப்ரோ. தமிழரசன் எஸ்கேவும் சொல்றாரு. தமிழரசன் பச்சை முத்து ப்ராஜெக்ட் அவரே மிஸ்டர் சொல்லிட்டு காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். காலில இருந்து இல்லைங்க, அது இல்ல ஆல்ரெடி இல்ல, நான் ஆல்ரெடி இதை ஒரு தடவை உங்ககிட்ட கேட்டேன். இப்படி ஃபர்ஸ்ட் படத்துல நல்ல மியூசிக் யூஸ் பண்ணிட்டு அடுத்த படத்துல பெரிய மியூசிக் போறாங்கன்னு. ஆமா, அப்பயே சொல்லிட்டோமே, நம்ம அப்பயே சொன்னோமே, லப்பர் பந்து டேரக்டரோட அடுத்த படம் தனுஷ் படத்தில் அனிருத் தான் மியூசிக் சொல்லிட்டோமே. அது அப்பயே என்னமோ தெரியல, நேற்று 2 நாளா ட்ரெண்டிங்ல ஓடிட்டு இருக்கு. ஆனா அது அவரு தான் கன்ஃபார்ம் மியூசிக், அதுல எந்த மாற்றமே இல்லை. அனிருத் தான் மியூசிக். அனிருத்தோட அது வேணா, அவங்க அனௌன்ஸ் பண்றப்ப பாத்துக்கலாம். எந்த படத்துக்கு அனிருத் மியூசிக்? இவரு என்ன கேக்குறாரா இல்ல, திடீர்னு அங்க பாதி போயிடுறாரா? இல்ல தனுஷ் எனக்கு தெரிஞ்ச தனுஷன் கேட்டாதானே மியூட்ல போயிடுவாருன்னு நினைக்கிறேன். பேசி முடிக்க அப்புறம் அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன் பாரு. நீ எப்பெல்லாம் தனுஷ்னு சொல்றேன் அப்பெல்லாம் வீட்டுல போயிட்டு என்ன பேசுறீங்கன்னு கேக்குறீங்களே. நான் அந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் இல்லன்னா, தனுஷ் படத்துக்கு அனிருத் மியூசிக் இல்ல. அடப்பாவத்த என்னத்த போங்க நீங்க. தனுஷ் தமிழரசன் பச்சை முத்து படத்துக்கு அனிருத் மியூசிக் கிடையாது. பரணி மியூசிக் செஷன்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. இல்லங்க, மியூசிக் செஷன்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க பரணி. அனிருத்துக்கு மியூசிக் செஷன்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த படத்துக்குன்னு. தமிழரசன் பச்சை முத்து, அனிருத், தனுஷ் எல்லாம் உட்காந்து மியூசிக் செஷனே ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்ன இப்ப போயிட்டு என்ன மியூசிக் இல்ல ஒரே நிமிஷம் இருக்கல. கமல் தோழர் என்ன சொல்லியிருக்காரு நிறைய வாட்டி. தோழர் நீங்க நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்களா அனிருத் தான். நான் ஒரு வாட்டி கூட சொன்னது இல்லையே. தோழர் சொல்லியிருக்கீங்க தோழர். நானே சொல்றேன் சொன்னது இல்லைன்னா அப்புறம் நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்றீங்க. நானே சொல்றேன் சொன்னது இல்லைன்னு. வீட்டுல எல்லாம் ஒரு வாட்டி போட்டீங்கல்ல, அடுத்த வருஷம் ஒரு படம் வருது. போடலையே. பிரகாஷ் விக்னேஷ் ராஜா தனுஷ் படத்துக்கு மியூசிக் அது முடிச்சாங்க ப்ரோ. படமே ஜிவி பிரகாஷ் எல்லாமே முடிச்சு அந்த படம். ஓகே ஓகே. தொடர்ந்து ஒரே மியூசிக் டைரக்டர் பண்றதால அது எப்படி ப்ரோ? அதான் நான் அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வரப்ப நான் சொன்னேன். அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வரப்ப எப்படியும் வந்து ஜிவி பிரகாஷ் கூட தான் அடுத்து தனுஷ் இன்னொரு 2 படம் பண்ண போறாரு. எப்படின்னா அந்த அமரன் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமியா அவர் கூட ஒர்க் பண்ண படத்துக்கும் அவர் தான் மியூசிக் பண்ண போறாரு. அது போக இன்னொரு படம் ஒன்று சொல்லியிருந்தாங்க, அந்த இட்லி கடை கூட சொல்லியிருந்தேன். இட்லி கடை ரிலீஸ் ஆகும்போது ஜிவி பிரகாஷ் மியூசிக், அதுக்கப்புறம் அமரன் டேரக்டர் கூட ஒரு படம் பண்ணா அதுவும் ஜிவி பிரகாஷ் மியூசிக், அதுக்கப்புறம் இப்போ இந்த போர்த்தொழில் டேரக்டர் கூட ஜிவி பிரகாஷ் மியூசிக்னா பேக் டு பேக் உங்களுக்கு வந்து ரொம்ப அது எப்படிதான் நல்ல மியூசிக் போட்டாலுமே உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதே மாதிரி அவுட் புட்டும் பெஸ்ட்டாக வாங்க முடியாது. சந்தோஷ் நாராயணன் மாதிரி அதை த்ரில்லர் படம்னு சொல்றீங்க, ப்ளஸ் ஒரு அது ஒரு சின்ன சூப்பரான கதைக்கலாம் அப்படிங்கிறப்ப சந்தோஷ் நாராயணன் கொடுத்துருக்கலாம், இல்லை வந்து வேற யார்கிட்ட கொடுத்துருக்கலாம், இல்லை சாண்ட்ரோல்டர்னா தனுஷுக்கே சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாரு. VIP 2 இன்னொரு படம் கூட பண்ணி கொடுத்தாரு. அது மாதிரி பண்ணிருக்கலாம். அது என்ன பவர் பாண்டி அவர் தானே பண்ணி கொடுத்தாரு. அப்ப அவர் மாதிரி ஆட்கிட்ட கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் வெரைட்டிக்காக ஒரு டிஃப்ரெண்ட் காமிக்கலாங்கிறதுக்காக பண்ணியிருந்திருக்கலாம். ஏன் இப்படி வந்து பண்ணாருன்னு தெரியல. ப்ரோ அப்புறம் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தானே வரும். ஏன்னா அடுத்து தேரேஜ்க்குமே ஏஆர் ரஹ்மான், அடுத்து போர்த்தொழில் ஜிவிபி, அதுக்கு அடுத்து அனிருத்து தானே வரும். அமைதி ஆயிடுச்சு. அஜித் சுல்தான் பேசுறப்ப வேற யாராவது பேச போறாங்க பரணி பிரகாஷ் அந்த இட்லி கடை படத்துல உங்களுக்கு அந்த டைலாக் தான் பிரச்சனைங்கிறீங்களா? அந்த டைலாக் மட்டும் தான் பிரச்சனை? அந்த டயலாக்கும் பிரச்சனை. அந்த டயலாக்னாலதான் ஒரு மொத்த பிரச்சனை. சரி பிரகாஷ்ண்ணா, நான் 2 விஷயம். ஒன்று வந்துட்டு இன்னைக்கு காலையில் நான் ஒரு ட்வீட் போட்டேன், இந்த கிளாஷ் பிட்வீன் யங் ஆக்டர்ஸ்ன்னு சொல்லி போட்டேன். அதில் சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன், தமிழ் மூவிஸ் வித் நோ தமிழ் சப்டைட்டில் தமிழ் டைட்டில்ஸ், மூவி டைட்டில் வைக்காம தமிழ் மூவி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி. இந்த 3 படமே இப்போ வர பைசன் காலம் மாடன் மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாஃப் தமிழ் ஹாஃப் இதுன்னு சொல்லலாமா? மற்றது எல்லாமே இங்கிலீஷ் டைட்டில் தானே. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? கேட்கலையா? இல்ல பாருங்க, பைசன், டீசல், இன்னொரு படம் என்ன, டியூடு. கரெக்ட் தான், 3மே இங்கிலீஷ் டைட்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் பேர். அவ்வளோதான். பாதி டைட்டில் வச்சுக்கிட்டு பைசன் காலமாட்டோம்னா நம்ம பைசன் தானே பேசுகிறோம். அதுதான். பட் அதான் நிறைய பேர் சொல்கிறாங்களே, நிறைய பேர் சொன்னாங்க இப்போ வர மோஸ்ட் மூவிஸ் அப்படி தானே இருக்கு. அதில் இப்போ முன்னாடி வந்துட்டு இந்த தமிழ் டைட்டில் வச்சா ஏதோ இதெல்லாம் சொன்னாங்களே சலுகை. 2006 வரிச்சலுகை அறிவிச்சிருந்தார் கலைஞர். தமிழ் படங்களுக்கு தமிழில் தலைப்பு வைத்தால் வரிச்சலுகை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அப்போல்லாம் வந்து இந்த நிறைய விஷயங்கள் நடக்கும். அதில் வந்து தமிழ் படங்களுக்கு இந்த இது வச்சிருந்தா தமிழ் வரி விலக்கு நிறைய படங்கள் டைட்டில் மாற்றினாங்க. முதல்ல மாற்றின படம் ஜில்லுன்னு ஒரு காதல்.
ஜில்லுன்னு ஒரு காதல் இருந்தால் சில்லுன்னு ஒரு காதல் மாற்றினாங்க. அதை ஜியில இருந்து சிக்கு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் வரலாறு வந்து அதுக்கு முன்னாடி காட்ஃபாதர் இருந்துச்சு, வரலாறு காட்ஃபாதர் மாற்றினாங்க. அதுக்கப்புறம் வந்து சம்திங் சம்திங்னு படம் வச்சிருந்தாரு, எனக்கும் உனக்கும்னு மாற்றினாங்க. உனக்கும் எனக்கும்னு மாற்றினாங்க. இப்படி அந்த பீரியட்ல ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் வந்து வரி விலக்கு இல்லைன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம். ஆனாலும் அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியா தமிழ்ல டைட்டில் வைக்கிறது நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. அஜித் உட்பட சில பல பெரிய ஹீரோக்கள் ஃபுல்லா தமிழ்ல தான் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வரி விலக்கு இல்ல, அப்புறம் எந்த சலுகை இல்லைங்கிறப்ப நம்ம இங்கிலீஷ் டைட்டில் வச்சிருவோம் சொல்லி காமன் டைட்டில் பேன் இந்தியா கலாச்சாரம் வந்தப்போ டோட்டலாவே 2019 2020 வந்து டோட்டலாவே எல்லாருமே வந்து காமனான ஒரு டைட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் முக்கியமா இந்த பாகுபலி, காந்தாராங்கிற வேர்டு, கேஜிஎஃப், இப்போ ஒரு பொதுவான ஒரு பேர் எல்லா லாங்குவேஜும் ஹிட் ஆகுதுல. புஷ்பா, ஒரே நேம் ஒரே லாங்குவேஜ்ல. பாகுபலின்றது பேர் நேம் தானே, அது இங்கிலீஷ் டைட்டில். அப்ப வந்து பாகுபலிக்கு தமிழ்ல வேற பேர் வச்சிருந்தாங்க. என்னது? பாகுபலின்னு தெலுங்குல வச்சுட்டு தமிழ்ல வேற பேர் மதன் கார்கி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்றப்ப டக்குன்னு மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டாங்க. பாகுபலின்னு ஒரே பேரா இருந்துட்டு போட்டு மாத்திக்கிட்டாங்க. அதான் இப்போ வந்துட்டு இந்த சில கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நேத்தாப்பியே பேசணும்ல, இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இங்கிலீஷ் மீன்ஸ் இங்கிலீஷ் டைட்டில் தான் வந்து ப்ரிஃபர் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போச்சு. ஸோ அதுவும் ரீசனா இருக்குமோன்னு எனக்கு டவுட் இருந்துச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு வந்துட்டு இந்த மருதம் படம் பார்க்கலான்னு போனேன், பட் அன்பார்ச்சுனேட்லி பார்க்க முடியல. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். இன்னைக்கு பாகுபலி டீம்ல இருந்து ஒரு வீடியோ விட்டுருந்தாங்களா ராஜமௌலிக்கா, அது பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு அது. டேரக்டரோட ஆக்டிங் சொல்லி கொடுக்குற விஜயமே வந்து அதுதான். அதனாலதான் நீ நம்பர் 1 இந்த மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. பிரகாஷ், நான் அப்ப நீங்க டூட் ஃபர்ஸ்ட் போயிருவீங்க, செகண்ட் எது போறீங்க? தீபாவளிக்கு நான் ஃபர்ஸ்ட் டியூடு பைசன் ரெண்டுல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அநேகமா டியூடு போவேன், ரெண்டாவது பைசன் போவேன். இந்த ரெண்டும் போவேன். 17ஆம் தேதிங்கனால பிரச்சனை கிடையாது. தீபாவளி நாள்லாம் இந்த வருஷம் சின்ன படங்களுக்கு போனா வீட்டுல திட்டுவாங்க. பெரிய போனா கூட விட்டுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க வேற வேலை இல்லாலும் போய் தொலைங்கன்னு விட்டுருவாங்க. இதுமாதிரி சின்ன படங்களுக்கு நம்ம போயிட்டு தீபாவளி அன்னைக்கு போனோம்னா நம்ம போட்டு காய்ச்சி நல்ல வேலை தீபாவளி ரிலீஸ் பண்ணாம 3 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்றாங்க. எல்லா படமும் பார்த்துட்டு நிம்மதியா தீபாவளி கொண்டாடலாம். ஆக்சுவலா பைசன் பிரீமியர் ஷோ இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க, ஃப்ரெஷ் ஷோ. கண்டிப்பா இருக்கும். என்னன்னா இப்ப போறது பிரச்சனை இல்ல, திரும்ப வரதான் பிரச்சனை. என்னன்னா வந்து தீபாவளிக்கு முன்னாடி வந்து இந்த வெளியூர் கிளம்புற ஆட்கள்லாம் மொத்தமா சென்னையில இருந்து வெளியேறுவாங்க. அதாவது அந்த போர்க்கால அடிப்படையில வெளியேற மாதிரி எல்லாம் ஒரே இடத்துல வெளியேறுவாங்க. நம்ம வந்து போயிடுவோம். போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறப்போ நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு வெளியேறணும். அந்த கஷ்டத்தினால யோசிச்சுக்கிட்டு போறதா வேணாமான்னு யோசனையிலேயே இருக்கேன். இல்ல, அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து இந்த டிராவல் எக்ஸ்பென்ஸே இன்னும் அதிகமா இருக்கும். நார்மல் ஃபிளைட்ல போயிட்டு வந்துருங்க ப்ரோ. ஃபிளைட்லயா? புரியலையே எனக்கு. நிம்மதியா வீட்டுல உட்காந்துட்டு படத்தை 2 நாள் லேட்டா பார்த்துட்டு போயிடலாம். 2 நாள் இல்லைண்ணா, உங்களுக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமை ரிலீஸ்னா வியாழக்கிழமை தான் வந்து ஃப்ரெஷ் ஷோ. அநேகமா புதன்கிழமை போடுவாங்க அந்த படத்துக்கு, 15ஆம் தேதியே போடுவாங்க. இல்ல என்கிட்ட நீ சொன்னது புதன் வியாழக்கிழமை தான் சொன்ன மாதிரி ஞாபகம். அதே மாதிரி டூட் படம் ஆடியோ லான்ச் வந்து மண்டே நடக்குது, 13th சாய்ராம் காலேஜ்ல. இப்பதான் வந்து நியூஸ் வந்துச்சு, ஸோ அதனால சொன்னேன். இன்னைக்கு அந்த கேம் ஆஃப் லோன்ஸ்ன்னு சொல்லி ஒரு படம் சொன்னேன்ல, அந்த படமும் தீபாவளி ரிலீஸ் தான் பண்றாங்க. பார்த்தோன்னே ஷாக்கு, இப்படி ஒரு படம் வர்றதே தெரியலையேன்னு சொல்லி. எனக்கு இன்னொரு ஷாக் எப்படின்னா, இந்த வெற்றிமாறன் பிரசன்ஸ், அதுக்கப்புறம் இளையராஜா மியூசிக்ல ஒரு படம். அது அந்த படம் பேர் வந்து மயிலாஞ்சி. நான் அந்த ஒரு இதை பார்த்துட்டு தான் சரி டீசர் பார்க்கலான்னு போனேன். பட் ஆனால் டீசரே ஒரு மாதிரி என்ன சொல்ல, ரொம்ப அமேச்சராக இருந்துச்சு, பேசிக்காக இருந்துச்சு. ஸோ எப்படி இந்த படத்தை வந்து இது பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. இவங்க 2 பேருமே ஓகே, இளையராஜா மியூசிக்கல் அது ஓகே அக்செப்டட். பட் ஆனால் வந்துட்டு வெற்றிமாறன் வழங்குன்னு சொல்கிறப்போ அதுதான் கொஞ்சம் இதாவது எனக்கு பர்சனலாக. நான் ஒரு நல்ல படம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பார்ப்போம். படம் வரட்டும், பேசிக்கலாம். ஏன் நான் மட்டுமே பேசிட்டு இருக்கேன்?
பரணி நீங்க பேசும்போது உள்ள வர வேணாமே நான் அமைதியா இருந்தேன். அடுத்து வந்து இன்னொரு சாட் யாருமே ஒன்று வர மாட்டேங்கிறாங்க. இல்ல இன்னொரு சாட் ஒன்று படிச்சிட்டு இருந்தேன். அதாவது ட்விட்டரும் பார்த்துக்கிட்டு வாட்ஸ்அப்பும் பார்த்துக்கிட்டு உங்கள்கிட்ட பேசுறதையும் கேட்டுக்கிட்டு 3 வகையில் இருந்துட்டு இருந்தேன். நீங்க நல்லா பேசுனா டிஸ்டர்பும் பண்ணல. சரி ரைட்டு, புது ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். ஸ்ரீகாந்த் ஒருத்தர் வந்திருக்காரு, அரசியல் வந்திருக்காரு, எப்போ நம்ம ரெகுலர் ஸ்பீக்கர், இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். ஸ்ரீகாந்த் பேசுங்க. இல்ல ப்ரோ, இது டீசல் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, வந்து இவ்வளோ நாள் ஏன் ப்ரோ லேட் ஆச்சு அந்த படம்? தெரியல, அந்த டேரக்டருக்கு அதுதான், ஒவ்வொருத்தருக்கும் அது மாதிரி அமையும் போல இருக்கு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு படம் எடுத்தாரு, அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல, அடங்காதேன்னு ஒரு படம். அந்த படம் 2016 ரிலீஸ் ஆக வேண்டிய படம். அந்த படம் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகல. அதுக்கப்புறம் 2வது ஒர்க் பண்ணாரு, அந்த படம் தான் டீசல். அதுவுமே 2 வருஷம் 3 வருஷம் டிலே. இப்போ அந்த பாட்டு பயங்கரம், அது பாட்டு ரிலீஸ் ஆகி 2 வருஷம் கழிச்சு அந்த பாட்டு ட்ரெண்டிங் ஆகி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ஆகி அந்த பீட் சாங் வந்து செம்ம ஹிட் ஆகி அது படத்துக்கு நல்ல விசிபிலிட்டி கொடுத்து ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேக் டு பேக் நல்ல ஹிட்டு. அப்போ இதெல்லாம் வச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ அவ்வளோதான். 2வது இந்த தீபாவளிக்கு எந்த பெரிய படங்களும் வரல, நல்ல ரிலீஸ் டேட்டும் மாட்டியிருக்கு. அழகா எல்லாமே சேர்ந்து ஒரு சேர அமைஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஆனா அது வந்து பெரிய பட்ஜெட்னு சொல்றாங்கல்ல ப்ரோ. ஆனா அந்த டைம்ல அது பார்க்கிங்லாம் வரதுக்கு முன்னாடி அப்போ பெரிய பட்ஜெட்டா இருக்கலாம். ஆனா இப்போ வந்து அவருக்கு 2 ஹிட் ஆனதுக்கு அப்புறம் இது ஓடிடி ரைட்ஸ் எல்லாம் விக்கல ப்ரோ இன்னும் டீசல் வந்து. சரி, டீசல் ஓடிடி செக் பண்ணல. பரணி டீசல் ஓடிடி அப்டேட் எது இருக்கா? ஒரே நிமிஷம், போஸ்டர் பார்த்தா தெரிஞ்சிடும் ஏதாவது ஐடியா. ஆனா இப்போ வர தமிழ் ஃபிலிம்ஸ் எதுவுமே ஓடிடி சேல் ஆகாம விற்க மாட்டாங்களே, அதுதான் நான் யோசிக்கிறேன். இல்ல, அது சில படம், இந்த படங்கள்லாம் ஓடிடி சேல் ஆக நினைச்சாங்கன்னா படத்தை வாங்க, ரிலீஸ் பண்ணவே முடியாது. நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு தான் கொண்டு அப்புறம் இன்னமும் டவுட்னு இப்போதான் டவுட் இல்லாமல் இருக்கு. ஏன்னா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கிடச்சிட்டாங்க, கரெக்டாக எல்லா ஏரியாவும் லாக் பண்ணிட்டாங்க. படமும் இப்போ ட்ரெய்லர் ஆன்ஸ் ஈவெண்ட்டு, அப்புறம் ப்ரொமோஷன் ஈவெண்ட் பயங்கரமாக நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோவும் நல்லா உற்சாகமாக இறங்கி வேலை செய்யற அப்படி இந்த படத்துக்கு ப்ரொமோஷனில். அதனால வந்து இந்த படம் இந்த வாட்டி கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிரும். அது ஓடிடி வித்தாலும் சரி கேட்டாலும் சரி, ஆஃப்டர் ரிலீஸ் வந்து வேணா பார்த்துக்கலாம்னு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ அப்படி தான் பல படங்கள் போயிட்டு இருக்கு. இல்லை ஓடிடி எனக்கு தெரிஞ்சு அவங்க போஸ்டர்ஸில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால வந்துட்டு சேல் ஆகலைன்னு தான் நான் அசியூம் பண்ணுறேன் ஆஸ் ஆஃப் நவ். இப்போ வந்து இந்த பேப்பர் வியூ அந்த மாதிரி இதில் மீன்ஸ் ரிலீஸுக்கு முன்னாடி உங்களுக்கு படம் வந்து இதாகிடுச்சுன்னா, ஓடிடி சேல் ஆகாமல் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா, உங்களுக்கு ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தாலும் அவங்க வந்து பேப்பர் வியூவில் தான் எடுத்துக்கிறாங்க நிறையா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ். அப்படிதான் இப்போ பாம் மூவின்னு நான் பார்த்தேன். ஸோ பார்ப்போம், இதுவும் அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸில் ரிலீஸ் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா எல்லாருமே எல்லா சப்ஸ்கிரிப்ஷனும் வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ பாம் 6 பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 6 பிளாட்ஃபார்மில் மினிமம் ஏதாவது ஒன்றாவது வச்சுருப்பாங்க சில மோஸ்ட் பீப்புள்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு அது ஒரு நல்ல இதாக பார்க்குறேன், ஆப்ஷனாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி நிறைய படத்துக்கு பண்ணலாம், சின்ன படத்துக்கு அவங்க கண்டென்ட் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா. ஒண்ணுமே அப்டேட் இல்லையே ப்ரோ. அது தீபாவளி இந்த மாதிரி சொன்னாங்க. அது அடுத்த வருஷம் பிப்ரவரி அந்த டைம்ல வருமா ப்ரோ? என்ன படம் ப்ரோ? சர்தார். அதுவும் ஓடிடி. அது போக எனக்கு பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிச்சாங்கனால அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப 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 பர்ஃபெக்ட் ரிலீஸ் டேட். நீங்க அவங்களுக்கு தயாராகி எப்பவுமே ரொம்ப லேட்டா தான் ரிலீஸ் பண்றாங்க ஒவ்வொரு படமும். நீங்க வந்து லப்பர் பந்துன்னு ஒரு படம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அது லப்பர் பந்து நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பிரின்ஸ் பிக்சர்ஸ் தான் தயாரிச்சாங்க. அது அவங்க என்ன பண்ணாங்க, அந்த லப்பர் பந்து வந்து ரிலீஸ் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் அவங்க ரிலீஸ் டேட் நல்ல டேட் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பொறுமையா பார்த்தாங்க, பொறுமையா பார்த்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறமேட்டு வேற வழியில் ஹாட்ஸ்டார் ஒரு டேட்டை கொடுத்து அந்த ஹாட்ஸ்டாருக்கு ஏற்ற மாதிரி டேட்டை போட்டு அந்த செப்டம்பர் 20 ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ
அப்புறமேட்டு வந்து மிஸ்டர் எக்ஸ்னு ஒரு படம். இப்போ மிஸ்டர் எக்ஸுமே பார்த்தீங்கன்னா அது படம் ரெடி ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. அவங்களும் ஓடிடி விற்கல, ஓடிடி காரங்க சொல்ற ரேட் ரிலீஸ் பண்ணிக்கலாம் வெயிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சர்தார் டூவும் இன்னும் வந்து ஓடிடி விற்கல. அந்த அந்த மற்ற ப்ரொடக்ஷன்ஸ் கூட கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டேட்டா போட்டுருவோம், அதுக்கப்புறம் வந்து ஓடிடி பேசணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபர்ஸ்ட் எல்லா பிஸ்னஸும் முடிவிட்டோம், அதுக்கப்புறம் பர்ஃபெக்டான ரிசல்ட் பார்க்க நினைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ். அப்படிதான் நம்ம லப்பர் பந்தே உதாரணமா எடுத்துக்கணும் நீங்க. இல்ல கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு சர்வேஷன். அவர் வந்துட்டு டீசர் ஓடிடி சொல்லுன்னு கிறிஸ்டோபர் ப்ரோ சொன்னாருன்னு சொல்றாரு. ஸோ மேபி பாசிபிள், பட் ஆனால் போஸ்டர்ஸ்ல எங்கேயுமே பார்க்கல. பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. அதேமாதிரி பெய்டு ப்ரீமியர் இருக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லி பிரகாஷ் ப்ரோட்ட கேட்டிருக்காங்க. என்ன படத்துக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பெய்ட் ப்ரீமியர் எதுக்குமே இருக்காது தமிழ் ஃபிலிம்ஸ்க்கு. ப்ரோ காந்தா எந்த டேட் தான் பிளான் பண்றாங்க துல்கர்து? ஐயா கரெக்ட், தீபாவளின்னு சொன்னாங்க. இப்ப என்னன்னே தெரியல. பிரகாஷ் எனி ஐடியா? இல்ல பரணி, அவங்க வந்து ஒவ்வொரு தடவை தள்ளி தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. இப்போ புதுசா அந்த என்னது வெப் சீரிஸ் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது, அதுக்காக வெயிட் பண்றாங்களான்னு தெரியல. டோட்டலாவே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, நான் மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன், நவம்பர்ல காந்தா. தெரியல, செக் பண்ணி பார்ப்போம். அப்புறமேட்டு இந்த ஆடி லான்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆடி லான்ச் எப்பவுமே வந்து ஆடி லான்ச்சா இருக்காது, ஜஸ்ட் மியூசிக் கான்செப்டாக தான் இருக்கும். ஆனால் டியூடுக்கு வந்து மியூசிக் கான்செப்டே சொல்லி ஆடி லான்ச் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதுதான் இது மாதிரி எல்லாம் ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணிட்டு வரலாம். ஆக்சுவலா போன படத்துக்கும் ஏதோ சொன்னாங்கல்ல கான்சர்ட்னு தானே. இப்ப லேட்டஸ்டா ஏதோ ஒரு படத்துக்கு சொன்னாங்களே, போஸ்டர் பார்த்த ஞாபகம் இருக்கு எனக்கு. போஸ்டரா சொன்னாங்கன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு அபிஷியலா ப்ரோமோலே மியூசிக் கான்செப்ட்ல போட்டாங்க. ரொம்ப ரீசெண்டா தான் பார்த்தேன், ஏதோ ஒன்று பார்த்தேனே, என்னது ஓஜியா? கரெக்ட் ஓஜி தான், கரெக்ட் தான் ஓஜி தான். தமிழ்ல எது வரலன்னு பார்த்தேன், அங்க வந்து கரெக்ட் ஓஜி தான் வந்து தமன் வந்து அப்படி பண்ணார், மியூசிக் கான்செப்ட்னு சொல்லி போட்டாரு. அனிருத் ஏதோ ஒன்று வந்துச்சு அப்படி இல்லையா? கிங்டம் அனிருத்துக்கு கிங்டம். ஆனா வந்து அது மியூசிக் லான்ச் ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்னு சொல்லி தான் அது பண்ணாங்க. ஆனா வந்து மியூசிக்கல் கான்செப்ட்னே பண்ணது வந்து ஓஜிக்கு தான். இப்ப தமன் பண்ணார், சரியான செம்மையா இருந்துச்சு. ஓஜி நல்லா ஓடிச்சா ப்ரோ? தெலுங்குல சூப்பரா ஒண்ணுச்சு, யூஎஸ்ல நல்லா போச்சு, அவ்வளவுதான். மத்த ஏரியாலாம் அந்த அளவுக்கு போல, தெலுங்குல சூப்பரா போயிருக்கு அவங்க கலெக்ஷன். பட் பிரகாஷ்னா மலையாளத்துல சொல்லுங்க. பையன் நடிக்கிற படம் அக்டோபர் 31, அப்பா நடிக்கிற படம் நவம்பர் 6. எப்படி பாக்குறீங்க? யார்? பிரணவ் மோகன்லால் சொல்றீங்க? நவம்பர் 7 தானே அது, அந்த எந்த படம்? நவம்பர் 6 ரிலீஸ். நவம்பர் 6வா? அது தீபாவளிக்குன்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் எதுக்கு சும்மா மாத்தாங்க? விசாபா ட்ரைலர்ல ரிலீஸ் பண்ணாங்க, ட்ரைலர்ல பாத்தீங்கன்னா தீபாவளிக்குன்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ போஸ்டர் விட்டு, அதுக்கப்புறம் இப்போ இது புது போஸ்ட்ல நவம்பர் 6 போட்டாங்க. மலையாள படம் மட்டும் அடிக்கடி இந்த டேட் மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க, ஏன்னு தெரியல. அதுதான். அடுத்த மாசம் வந்து இவரு பிருத்திவிராஜ் பிலிமும் ஒரு படம் ஒன்று வருதுன்னு நினைக்கிறேன். என்ன படம்னு ஞாபகம் இல்லை, மறந்துருச்சு. பட் அதுவுமே வந்து ஒரு நாவல் பேஸ்ட் ஃபிலிம்னு சொன்னாங்க. அது மாதிரி நம்பிக்கை இருக்கு. காந்தா அவங்க ரிலீஸ் டேட் சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்புறேன், மோஸ்ட் ப்ராபப்ளி ஆஃப்டர் தீபாவளி. நிவின் பாலி படமே வர மாட்டேங்குது ஏங்க. அதுதாங்க இன்னைக்கு தான் சொன்னேன் இல்லைங்க, அந்த சர்வம் மாயா டீசர் நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி. நிவின் பாலி படம் மலையாளம் ஃபிலிம். நான் லேட்டா ஜாயின் பண்ணேன். ஓகே. அது மோஸ்ட்லி இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருங்க, அவங்க ரொம்பலாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. டீசர் சொல்லிட்டாங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வருஷம் வந்துடும். கொம்பு சிவி டீசர் நாளைக்கு ரிலீஸ்ல, படம் எப்போ ஏதாவது ஐடியா இருக்கா? கொம்பு சிவி படம் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை, அது ரொம்ப டிலேடு ஃபிலிமா எனக்கு தோணுது. ஆனா கொம்பு சிவி அப்டேட் ஒரு ஸ்பேஸ்ல வந்து ஒருத்தர் கேட்டிருக்காருன்றது எனக்கு நிஜமாவே வந்து பெருமையா இருக்கு. ஆக்சுவலா பிரகாஷ் அவர் வந்துட்டு விவிஎஸ் எடுத்தப்போ வந்துட்டு ஏதோ ஒரு இன்டர்வியூல அவர் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு, நான் வந்துட்டு இந்த கமர்ஷியல் ஃபிலிம் மட்டும் இல்லை, ரொம்ப சீரியஸான ஃபிலிம்ஸும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்.
நான் அந்த ஒரு டோன்ல தான் அவர் போவாரு. ஒரு மாதிரி கொஞ்சம் சீரியஸ் ஃபிலிம்ஸ்ல டோன்ல தான் போவாருன்னு பார்த்தேன். பட் ஆனா அவர் எடுத்த அடுத்த ஃபிலிம்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ரெகுலர் கமர்ஷியல் ஃபிலிமாவே போயிடுச்சுன்னு எனக்கு ஒரு ஃபீல். பர்னி ஏன் பொன்ராம வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு படம் எடுத்திருக்காரு தெரியுமா? இல்ல தெரியாது. அவரது ஃபர்ஸ்ட் ஃபிலிமாவே இதுதான். இந்த தூத்துக்குடின்னு ஒரு படம் அடிச்சார்ல, கருவாப்பையான்னு ஒரு ஹீரோ, ஹரிக்குமார். ஹரிக்குமார். அவரு ஹீரோ நடிச்சுதான் இவர் டைரக்ட் பண்ணார் ஒரு படம். கொஞ்சம் ஃபுல் கமர்ஷியலா. மதுரை சம்பவம் இல்ல, அந்த படம் பேரு திருத்தம். அந்த படம் பேரு, அந்த படம் திருத்தம். என்ன சொல்றீங்க, நிஜமாவேவா? சீரியஸாவேங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் படம். எனக்கும் தெரியாது. இது வந்து நானும் வருத்தப்பட ஆரம்பிச்சேன் தான் ஃபர்ஸ்ட் படம் நடிச்சேன். இல்ல அவரு ஃபர்ஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் தான் பயங்கரமா பண்ணாரு. அந்த திருத்தம்னு ஒரு ஆக்ஷன், அது எல்லாமே கலந்துருக்கும். அது தூத்துக்குடி ரிலீஸ் ஆன சமயம் ரிலீஸ் ஆயிடுச்சு. தூத்துக்குடி அந்த படம் எல்லாம் ஒரே டைம் தான் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2007 அதான் பாருங்க, எனக்கு வார்த்தைலாம் ஞாபகம் இல்ல பாருங்க. அது தூத்துக்குடி தூத்துக்குடி ரிலீஸ் ஆன உடனே அடுத்த படமா அந்த ரிலீஸ் ஆச்சு, அந்த கருவாப்பையா பாட்டு. அதுக்கப்புறம் தான் மதுரை சம்பவம் ரிலீஸ் ஆச்சு. அந்த மதுரை சம்பவம் படம், அந்த படம் வந்து இவர் சரியா போகல அப்படிங்கிறப்ப இந்த டேரக்டர் வந்து கொஞ்சம் இதாயிருவாருன்னு சொல்லிட்டாங்க. அவர் என்ன பண்ணிட்டார், பேரை வந்து சுட்டிக்கிட்டார். பொன்ராமன் அவர் பேரு, பொன்ராமன்ங்கிறத பொன்ராமன் மாத்திக்கிட்டு வருத்தப்பட ஆலிபசங்க எடுத்தார். இப்படிதான் வந்து ஏற்கனவே ஒரு டேரக்டர் எடுத்தாரு. ரமணிங்கின் பேரை மாத்தி தரணின்னு எடுத்தாரு, தெரியுங்களா? ரமணி தில் தூள் எடுத்தவர். ஆமா, அது சொல்லியிருக்கேன்ல. அதே மாதிரிதான் இவரும் பொன்ராமன்கிற பேரை மாத்திக்கிட்டு பொன்ராமன் எடுத்த படம் தான் வருத்தப்பட ஆலிப சங்கம். ஆனா முதல் படங்கிறது திருத்தம். அவர் பேர்ல திருத்தம் பண்ணிக்கிட்டு வருத்தப்பட ஆலிப சங்கத்தை எடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த படம் ஹிட் ஆகும், திரும்ப அதே மாதிரி படங்கள் எடுத்தாரு. இப்ப ஆனா பிரகாஷ் தரணி கூட பேட்டிகள் எல்லாம் சொல்லியிருக்காரு, என்னுடைய முதல் படம் வந்து அந்த இது, அதுல இருந்து நான் வந்திருக்கேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. இவர் பொன்ராம் வந்து அந்த சாய் விசித்திரால ஆரம்பிச்சு பிளாக் ஷீப்ல ஏதோ ஒரு இதுக்கு வந்தாரு. எல்லாத்துலயுமே வந்து வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லும் போது கூட வருத்தப்பட ஆலிப சங்கம் அப்படிங்கிற அந்த இதுல இருந்து தான் வருவாரு. ஃபர்ஸ்ட் அந்த புக்ல எழுதுவாங்கல்ல, ஆர்டிக்கல், அப்பெல்லாம் அந்த குமுதம் இதெல்லாம் எழுதுவாங்க. அப்ப அந்த பேட்டிகள் எல்லாம் கரெக்டா அந்த ஹரிக்குமார் படத்தை மென்ஷன் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாரோ ஏன் தெரியல, அந்த படத்தை அப்படியே அவரே ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்கிப் பண்ணிட்டு டேரக்டா வருத்தப்பட சங்கத்திலிருந்து ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவருடைய முதல் படங்கிறது திருத்தம்ங்கிற படம் தான், ஹரிக்குமார் படம் தான். ஆமா, இப்பதான் விக்கிபீடியால பார்த்தேன் ஆக்சுவலா. ஆனா அவர் வந்து எஸ்கே வச்சு 3 படம் பண்ணாரு, 2 படம் வந்து நல்லா போச்சு. பட் அதுக்கப்புறம் அவர் எடுத்த ஃபிலிம்ஸ் எதுவுமே சரியா போகல. என்னன்னா நம்ம வந்து எஸ்கேக்கு 2 பிளாக் பஸ்டர் கொடுத்திருக்காரு. எஸ்கே ஒரு படம் கொடுக்கலாம்ல அவருக்கு. அதுதானங்க சீமராஜா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு கொடுக்கலாம்லங்க. நீங்க என்னங்க ஏதோ ஆப்பிள் மாதிரி ஆரஞ்சு மாதிரி சொல்றீங்க? ஒன்றுதான் 10 இருக்குல்ல, ஒண்ணு கொடுக்க வேண்டியதானேன்ற மாதிரி. அப்படி எப்படிங்க கொடுக்க முடியும்? என்னங்க அநியாயம் பண்றீங்க? அப்படி பார்த்தா பேரரசு கூட தான் 2 ஹிட் கொடுத்தாரு விஜய்க்கு. இல்ல நான் சொல்றது இல்லங்க, அதுல கொஞ்சமாச்சும் லாஜிக் வேணாமாங்க? அது எப்படிங்க அப்படி அதுக்காகலாம் கொடுக்க முடியும்? இன்னொன்னு சொல்றேன், பெரிய பிசினஸ் இருக்குல்ல அவருக்குமே. சோ அப்படி எப்படி கொடுப்பாங்க? இந்த கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமடான்ற மாதிரிதான் இருக்கு. அந்த மாதிரி மூவி வந்தா கொஞ்சம் சூப்பரா இருக்கும், அதால சொல்றோம். எந்த மாதிரி ப்ரோ? ரஜினி முருகன் அந்த மாதிரி. பட் அதுதான் சொல்றேன், மற்ற ஆக்டர்ஸை வச்சு ட்ரை பண்ணும் போது அவரோட ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாமேன்ற ஒரு ஃபீல் தான், அவ்வளோதானே தவிர வேற எதுவும் கிடையாது. ஆக்சுவலா ஒரு 2 இப்போ சில டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சூப்பரா பண்ணிடுவாங்க, செகண்ட் ஃபிலிமு நல்லா பண்ணிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிரும். நிறைய டேரக்டர்ஸ் அப்படி இருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ ஃபிலிம்ஸ் நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஃபிலிம்ஸ் எல்லாமே சரியா போகாது. அந்த மாதிரி சில டேரக்டர்ஸ் மட்டும்தான் வந்துட்டு ரொம்ப கன்சிஸ்டண்டா வந்து படம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ நான் திடீர்னு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து திடீர்னு அவர் பேர் வரும்போது சொல்றதுனால சொல்றேன். மற்ற டேரக்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க, ஒரு 2 படம் நல்லா பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இதாயிருவாங்க. ஆல்சோ இன்னொரு விஷயம், பொன்ராமோட ஸ்ட்ராங் ஜோன்ன்றது காமெடி தான், ஏற்கனவே ப்ரூவ் பண்ண 2 படத்துலயுமே. இன்னைக்கு சிவா இருக்கிற இமேஜுக்கு அவரு போக நினைக்கிற பாட்டுக்கு காமெடி செட் ஆகாது. அதனால இல்ல இன்னொன்னு இந்த இப்ப கார்த்திக் சுப்ராஜ் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, இவர் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருந்தாரு, பொன்ராம் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருந்தாரு, சூப்பரா இருந்துச்சு, ரஜினி சாருக்கு நான் ரெஃபர் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த ஆமா ஒரு முறை போய் பொன்ராம் கதையெல்லாம் சொல்லிட்டு வந்தார் ரஜினி. ஆனா அதான் சொல்றேன், இப்ப நீங்க ஆக்ஷன் படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஆக்ஷன்ல ப்ரூவ் பண்ணிருக்கணும்னு நினைப்பாங்க.
ஆக்ஷனை ஹேண்டில் பண்ணி நீங்க ப்ரூவ் பண்ணாதான் திருப்பி இப்ப உங்களுக்கு ஒரு படம் கிடைக்கும். பிரகாஷ் அந்த எப்பவுமே மாதிரி வேற டேரக்டர்ஸ்க்கு யாராவது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நீங்க ஒரு கிரேட் இருக்கிற ஆக்டரை வச்சு ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அதை விட கம்மி கிரேட் இருக்கிற ஆக்டரை வச்சு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இந்த கிரேட் இருக்கிற ஆக்டர் கூட அப்பதான் நீங்க வந்து இணைய முடியும் தான் சொல்லுவாங்க. இப்போ இவர் பண்ணார்ல மദ്രാസിலே வந்து பீக்கா முருகதாஸ் இருந்தப்ப சூர்யா விஜய் அவங்க கூட தான் பண்ணாரு. அந்த ரேஞ்சுக்கு மேபி இப்ப அதுக்கு விஜய்க்கு அடுத்த ரேஞ்சில இருக்கிற ஒரு ஆக்டர் கூட தான் இப்ப அவர் பண்ணுவாரு. எஸ்கே கூட இப்ப பண்ணிட்டு ஒருவேளை இது மദ്രാസ് பயங்கரமா போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ப்ராபப்ளி அப்ப அவருக்கு திருப்பி அந்த ரேஞ்சில இப்ப ரஜினியோ இல்ல யாரோ ஒருத்தங்க கொடுத்திருந்திருக்கலாம். அந்த மாதிரிதான் வர முடியும்ன்ற. சரி பிரகாஷ்ண்ணா, கமல்ஹாசன் அடுத்து எப்பதான் ஷூட்டிங் போவாரு? அவரு டிசம்பர் மாசம் போவாரு. ஆனா எலெக்ஷன் மே மாசம் இருக்கனால அப்பப்போ கேப்ல தான் போவாரு. ஏப்ரல் மேல எலெக்ஷனுங்கிறனால கண்டிப்பா எலெக்ஷன் ஒர்க் பார்க்க இந்த வாட்டி நிறைய இருக்குங்கிறனால கண்டிப்பா விட்டு விட்டா தான் படம் நடிப்பாரு நினைக்கிறேன். சரி, அப்படி நடிக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ எப்ப வேணாலும் நடிக்கிட்டேன், பிரச்சனை ஏன் கிடையாது. அவருக்கு என்னங்க ஒரு பிரச்சனை? படம் அவர் release எங்கேயாங்கண்ணே, அவர் வந்து இன்னொன்னு சொல்றேன், அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் நான் பார்த்த தயாரிப்பாளர் மற்றும் நடிகர்கள்ல அவர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானவர். என்னைக்குமே அவர் படம் தோல்வி அடைஞ்ச அதுக்கு வந்து இதுக்கு இவங்க காரணம் அவங்க காரணம், இவங்க சரியா ப்ரொமோட் பண்ணல அவங்க சரியா பண்ணல டைரக்டர் சரியா இல்லை அப்படிலாம் பார்க்கவே மாட்டார், பேசவே மாட்டார். அந்த முடிஞ்சு படத்தை எடுப்பாரு, ரிலீஸ் பண்ணாரு, முடிஞ்சு. அவருக்கு முன்னாடி வந்து விக்ரம் பயங்கர பிளாக் பஸ்ட் ஆகும்போது அதை கொண்டாடினாங்களா, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்ப இந்த படம் வந்துச்சு, என்ன படம், விக்ரம்க்கு அப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அவருக்கு, இந்தியன் டூவா அமரன். இல்ல இந்தியன் டூ ரிலீஸ் ஆச்சு. அவர் நடிகரா சொல்றேன், நடிகர் பிளஸ் இதுல அதுல இந்தியன் டூ அவர் நடிகரா மட்டும் இருந்தார், தயாரிப்பாளர் கிடையாது. அந்த படம் ஃபிளாப் ஆச்சு, அதை பத்தி கண்டுக்கவே இல்லை அவர், முடிஞ்சு. அதுக்கப்புறம் தக்லீஃப் ஏகப்பட்ட ட்ரோல்ஸ். ஆனாலும் அவர் ஒரு தயாரிப்பாளர், படத்தை எடுத்தோம், ரிலீஸ் பண்ணோம், மக்கள் பார்த்தாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு காம்பினேஷன் ரிட்டர்ன் ஆச்சு, அது ஃபிளாப் ஆச்சு, அது முடிஞ்சு போச்சு. அது யாருமே அவர் குறை சொல்லலாம். அதுக்கு வந்து சில பேர் வந்து இது வந்து விமர்சன ரீதியாக தான் இது வந்து வேணுக்கே டார்கெட்டா அபியூஸ் பண்றாங்க, டார்கெட்டா ட்ரோல் பண்றாங்க, கேஸ் போடுறது, அது பண்றது, அங்கே பேசுறது இங்கே பேசுறது இருக்கும். ஆனா கமல் அவர் பீக்ல இருந்த டைம்ல வந்து அவர் அப்பயும் நிறைய ஃபிளாப் கொடுத்தாரு, அப்பயும் அந்த படத்தை ஃபிளாப் ஆச்சுன்னா அது நம்ம மேல தப்பு, ரைட், படம் சரியா இருக்கு ஆஃப் ஆயிடுவார் அவர் டோட்டலாவே. அவர் எப்பவுமே அதை வந்து இந்த இத்தனை வருஷத்துக்குள்ள ஒரு படம் பண்ணி ஆகணும், இப்படி படம் இத்தனை கேப்புள்ள படம் கொடுத்தே ஆகணும், இந்த படம் ஃபிளாப் ஆச்சுன்னா அது காரணம் யார் மேலே பழிய போடணும் அப்படின்னு நினைச்சதே கிடையாது. அது பாட்டுக்கு போயிட்டே இருப்பாரு, அவ்வளவுதான். இப்பயும் அப்படிதான் தக்லீஃப் ஃபிளாப் ஆச்சா, முடிஞ்சு. அடுத்த படத்துக்கான ஒர்க் ஆரம்பிச்சிட்டாரு, அன்பரி படத்துக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு நடுவில் ஆரம்பிச்சுட்டா அவங்க நடுவில் தெலுங்கு படம் ஒன்று இருக்குல்ல, அது கல்கி 2, அது எப்போ ஷூட்டிங் கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. அதனால ரெண்டையும் பேசிட்டு இருக்காங்க. அதை இது பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஷூட்டிங் போவார், அவ்வளவுதான். அவர் போகலனாலும் அவருக்கு பிரச்சனை, அவர் பொறுமையா அடுத்தது. ஏன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் டோட்டலாவே அவர் ஃபுல் ஃபிளட்ஜா இறங்க போறாரு சினிமால. அதுக்கு வரைக்கும் ஒர்க் நிறைய இருக்கிறதுனால அதை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். ரெண்டுக்கும் பேலன்ஸ் பண்ணி அவர் ஷெட்யூல் போட்டுட்டு இருக்கிறாரு. ஆனா ஏன் ப்ரோ படம் நல்லா போலன்னா எல்லாரும் அவர் மேல பழிய போடுறாங்க? அவர் மேல பழிய போட்டாலும் அவர் ஆஃப் ஆயிடுவார், அவர் வந்து யோசிக்கிறதே கிடையாது. அது என்னன்னா, இப்ப மத்தவங்கள மாதிரி வந்து என் மேல பழிய போட்டீங்க, நான் நிரூபிக்கிறேன் பாரு, அப்படி பண்ற இப்படி கிடையாது. கமல் தக்லைஃபுக்கு அவர் பண்ணாத ப்ரொமோஷனே கிடையாது. தக்லைஃபுக்கு அவர் பயங்கரமான செலவு பண்ண, ஒரு ப்ரொடியூசரா எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணாரு. அதை சரியா போகலங்கிறத கூட விட்டுருலாம். ஆனா ட்ரோல்ஸ் பயங்கரமா இருந்துச்சுல, ட்ரோல்ஸ் எதையுமே அவர் ரைட், ஓகே, அப்ப வந்து இதெல்லாம் பண்ணிருக்கோம், அப்ப நம்ம அடுத்த திருப்பி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு, அவ்வளவுதான். அந்த இதுல பேசினாப்லயே, அந்த எடிசன் அவார்டோ இதுல ஒண்ணுல வந்து சதீஷ் கேப்பாப்லயே, சூப்பர் சார் அப்ப பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. ரெடி ஆயிட்டு இருக்கு, அது பயங்கரமா இல்லையான்றத மக்கள் பார்த்துட்டு சொல்லட்டும். ஏன்னா நம்ம ரொம்ப இதுவா இருக்குன்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் அவங்க எங்களுக்கு அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன வார்த்தை, தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லும் போது தரமான சம்பவமா இல்ல தர இழுத்துட்டு போற சம்பவமானு அது ஆக்கப்புறம் தெரியும். மக்கள் நம்ம எதுவும் சொல்ல வேணான்ட்டாரு. ஏன்னா அவர் எப்பவுமே யாரையுமே பிளேம் பண்ணிக்க மாட்டாரு, தன்னையும் பிளேம் பண்ணிக்க மாட்டாரு. அவர் அது முடிஞ்சு போச்சு, நம்ம தான் காரணம் உடங்கி போற ஆளும் கிடையாது, இந்த இதுக்கெல்லாம் அடுத்தவன் தான் காரணம் பழிய போடுற ஆளும் கிடையாது. அவர் எப்பவுமே அதை ஏத்துக்கிறாள், அவ்வளவுதான். அது அப்பையில இருந்து இப்போ வரைக்கும். ஆமா, அது வந்து உண்மை. எந்த படத்துக்கும் இது வரைக்கும் ஆடியன்ஸையும் பிளேம் பண்ணது கிடையாது, டைரக்டரை பிளேம் பண்ணது கிடையாது.
எந்த ஸ்டாரையுமே வந்து blame, அதாவது சில நேரம் சொல்லுவாங்கல்ல நாங்க ரிலீஸ் பண்ண நேரம் தப்பு, அதை அப்ப பண்ணிருக்க கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல இதை நாங்க அப்ப பண்ணிருக்க கூடாது இப்ப பண்ணிருக்கணும் அப்படின்னு, அதை கூட சொன்னது கிடையாது. அது உதாரணமா சுந்தர்ச்சி எடுத்துக்கலாம். அன்பே சிவமே பாத்துக்கலாம். அன்பே சிவம் சுந்தர்ச்சி பல தடவை சொல்லியிருக்காரு, ஆடியன்ஸ் அப்ப ஃபெயில் பண்ணிட்டீங்க, அப்ப எனக்கு ஹிட் ஆக்கி அதே மாதிரி படம் பண்ணிருப்பேன், காமெடி படம் நல்லது நீங்க தான் சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா அன்பே சிவத்தை அப்பயும் சரி இப்பயும் சரி கமலா அதை பத்தி பேச மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து நல்ல படம் எடுத்து கொடுத்துட்டோம், அது ஓடல மக்களோட கருத்து அப்படிங்கிறத அவர் அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் அது தெளிவாது. ஏன்னா கமலோட டேரக்டர்ஸே நான் சொல்லுவேன், டேரக்டர்ஸே அதை வந்து பல முறை வந்து அவங்க வந்து குழப்பிருக்காங்க. ஆனா கமல் குழப்பிக்கவே மாட்டார். அவர் பொறுத்தவரை அந்த டைம்க்கு நம்ம ரிலீஸ் பண்ணோம், படம் ஹிட் ஆச்சு ஃபிளாப் ஆச்சு, அது மக்கள் கையில. அது ஒரு தயாரிப்பாளர் இருந்தாலும் சரி நடிகராக இருந்தாலும் சரி ரெண்டையுமே ஒரு பேலன்ஸா தான் பாக்குறாரு அவர். இன்னொன்னு ஒரு படத்தை பத்தி எனக்கு இந்த இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க வேலை பாக்குறாங்க இதுல ஆர்கேஃபில், அவங்களாம் சொல்லுவாங்க ஒரு ஹிட்டான படத்தை பத்தி எவ்வளவு தூரம், அவரோட ஹிட்டான படத்தை பத்தி எவ்வளவு தூரம் அந்த வாஞ்சு ஆர்வமா அந்த கண்ணெல்லாம் ஒரு நட்சத்திரம்ன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசுறப்பலயே அதே மாதிரிதான் அது ஓடாத படம் இங்க சுத்தமா பயங்கரமா இது பண்ண வரலையும். அதுல அந்த இந்த இது இருக்குல்ல இதை இப்படி பண்ணோம் அப்படின்னு அதை பத்தி பேசும்போதுமே அவ்வளோ இதோட தான் பேசுவாப்புல. பர்சனல் ஃப்ரண்ட்லயுமே அது ஒரு மாதிரி அதை ஒரு ஆர்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஆர்ட் மாதிரி தான் அனுப்புவாப்புல. அதுல அதோட வணிகத்தை அசோசியேட்டே பண்ண மாட்டாப்புல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் ஆக்சுவலா வணிகத்தை பத்தி பேசின ஒரே டைம் வந்து விக்ரம் ஓடினப்பதான் சொல்லுவாங்க, இது என்ன இப்படி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. இல்ல அது என்னன்னா ஒவ்வொருத்தவங்களும் நமக்கே தெரியுமில்ல, இது ஒவ்வொருத்தவங்க இப்ப உதாரணமா வீட்டுல வந்து ஒரு பையன் இருப்பான், அவன் 90 மார்க் எடுத்தோடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடும், உண்மையிலேயே மார்க் எடுத்திருக்கியா இல்ல வாத்தியார் தப்பா கிப்பா போட்டாங்களா என்னடா சொல்ற அப்படின்னு பெத்த அப்பா அம்மாக்கே பையன் மேல சந்தேகம் வரும்ல. அந்த மாதிரி விக்ரம் கலெக்ஷன் வந்து அவருக்கு அதாவது அவர் எதிர்பார்த்த கலெக்ஷனை விட பயங்கரம், ஒரு தயாரிப்பாளரும் ஒரு சர்ப்ரைஸ் அதிர்ச்சி. எப்படின்னா எப்படா ஓடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கே ஒரு அதிர்ச்சிங்கிற அந்த சமயத்துல மட்டும்தான் அவர் வந்து அதை பேசினாரு. அப்பயும் எதுலையும் அது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா அவர் யோசிக்கல. அது கலெக்ஷன் ரீதியா பயங்கரமா வரும், எல்லாத்துக்கும் பயங்கரமா அவரே வந்து விருந்து வைக்கிறது அதுவுமே பயங்கரமா பண்ணாரு. விருந்து செயின் போடுறதுல இருந்து எல்லாம் பண்ணாரு. என்னன்னா அவருக்கே நம்ம இப்ப சொன்ன மாதிரிதான் நம்ம பையன் இப்ப வாதியார் தப்பாக்கிப்பா போட்டாரு, அந்த கொஸ்டின் பேப்பர் அவ்வளவு ஈஸியா இருந்துச்சு, என்ன கேட்டகரி புரியலையே ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. அந்த குழப்பத்துல அது எல்லாத்துக்கும் வர குழப்பம் அவருக்கும் இருந்துச்சு. இன்னொன்னு RKFI கடைசியா அவ்வளவு காசை பார்த்துருந்து எவ்வளவு வருஷம் இருந்திருக்கும், என்னடா காசு இவ்வளவு வருது இதெல்லாம் எங்கடா கொண்டு போய் வைக்கிறதுன்ற மாதிரி இருந்திருக்கும் அவருக்கு. இல்ல அது வேணா உண்மைதான். என்ன அவங்க வந்து எல்லாமே கண்டென்ட் படங்களா எடுப்பாங்க, அதுல பல படங்கள் வந்து ரொம்ப யாரும் எடுக்க முடியாத தயாரிக்க முடியாத படங்களா இருக்கும். அதெல்லாம் எடுத்தவரு திடீர்னு எப்படி ஒரு காமிச்சிட்டு வரும், அது அப்பப்ப அது பண்ணிட்டு போயிடணும் அவரு. ஆக்சுவலா அமரனுக்கும் அப்படித்தானே அவருக்கு இருந்திருக்கும், என்ன இந்த போடுது அப்படி. ஆக்சுவலா நீங்க சொன்னீங்கல்ல தக் லைஃப்க்கு நல்லா ப்ரமோஷன் பண்ணாருன்னு, பட் தக் லைஃப் தாண்டி பிரகாஷ் நான் ரொம்ப ரீசெண்டா சொல்றேன், எந்த ஹீரோவை நீங்க கம்பேர் பண்ணாலும் கிட்ட கூட வர முடியாதுன்ற அளவுக்கு கடந்த 3-4 படமாவே அட்டகாசம் பண்றாரு ப்ரொமோஷன்ஸ்ல, அதுவும் இந்த வயசுல. இந்தியன் 2க்கும் சரியான ப்ரொமோஷன். என்ன எனக்கெல்லாம் என்னடா அது இப்படி பண்ணிட்டு இருக்காப்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ஹிந்தி ஷோக்கெல்லாம் போய் பண்ணது, அதுக்கு முன்னாடி வந்த படத்துக்கும் அதே அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அமரனுக்குலாம் இவர் வெறும் ப்ரொடியூசர் மட்டும்தான். ஆனா இது சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ, இத இந்த அளவுக்கு சீனியரான ஒருத்தர் இருந்து அணுகுனா அதை கரெக்டா இருக்கும்னு தானே தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு அதுல போய் உட்கார்ந்தது, அதெல்லாம் இன்னும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கடந்த ஒரு 5 வருஷத்துல வந்து ஹீரோஸ்ல பார்த்தா தி பெஸ்ட் வந்து ப்ரொமோஷன்ல வந்து கமல் தான் ஸ்டார்ஸ்ல. கரெக்ட். சரி, மத்தவங்க யாரும் அந்த டியூடு ட்ரைலர் பாத்தீங்கன்னா டியூடுங்கிற இன்னைக்கு டீசல் வந்து டீசல் ட்ரைலர் சொல்லி பேச வந்தேன். இல்ல ரெண்டுமே பாத்தீங்கன்னா சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு பேசாத இருந்தா சொல்லுங்க. கத்தின்னு ஒருத்தர் வந்து சொல்லுங்க கத்தி. ப்ரோ SK24 போட்டோ ஷூட் முடிஞ்சிருச்சா ப்ரோ? எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. மேலே இருக்கிறாரு இந்த ஷேடோ மேனேஜர், அவர்கிட்ட தான் கேட்கணும். ஷேடோ மேனேஜர் நீங்க சொல்லுங்க. நான் இப்படி ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு போயிடாதீங்கன்னா தப்பா சொன்னாதான் பாரு நீ தப்பு, பாசிட்டிவா சொன்னா தப்பு கிடையாது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பா நினைச்சிக்க மாட்டாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் இல்லை, இன்னைக்குதான் ஒரு போட்டோ ஷூட் வந்துச்சு, 2 ஸ்டில் வந்துச்சே தவிர SK24 இன்னும் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்ல தான் இருக்கு. போட்டோ ஷூட் நடந்துச்சான்னு எனக்கு தெரியல, அப்படி எந்த நியூஸும் நான் பார்க்கல, நான் கேள்விப்படவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த பராசக்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதோட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனா வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டது இந்த லுக் டெஸ்ட் பண்ணாங்க, இந்த லுக்கு போகலாம் இந்த லுக்கு போகலான்ற மாதிரி லுக் டெஸ்ட் நடந்துச்சு, அது வேணா உண்மை. பட் இப்போ ரீசெண்டாக ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சிட்டாங்க, அது எனக்கு எப்படின்னு தெரில, அந்த நியூஸ் நான் கேள்விப்படல. பராசக்தி முடிச்சுட்டு SK24 ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இப்போதைக்கு அதுதான் சிபி படம்.
ஆ என்னது ப்ரோ? ஷூட்டிங் எப்போ? ஷூட்டிங் தான் அந்த பராசக்தி முடிச்சிட்டுன்னு சொல்லிட்டேனே. பராசக்தி முடிட்டோம், அது பார்ப்போம். சரி, ஓகே. எனிதிங் எல்ஸ்? பிரகாஷ்ண்ணா, டிசம்பர்ல நிறைய பிகிஸ் வருது, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டிசம்பருங்கிறது பிகிஸ் மட்டும் இல்ல, அந்த வருஷ கடைசியில இருக்க படங்கள்லாம் மொத்தமா அந்த ஆடி ஆஃபரை தள்ளிட்டு போவாங்கல்ல, ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல். அந்த மாதிரி இந்த மூவி கிளியரன்ஸ் சேல் அப்படிங்கிறது வந்து மாசம் தான் டிசம்பர் மாசம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், டிசம்பர்ல எப்பவுமே கட 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 கடன்னு அது டிசம்பர் லாஸ்ட் 2 வாரம் பாத்தீங்கன்னா எல்லாம். போன வருஷமும் பாத்தீங்கன்னா 8 படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு, உங்களுக்கு தெரியும். எப்பவுமே ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் மாதிரி அதை வந்து கிளியர் பண்ணிட்டு அப்படி டிசம்பர்ல எப்பவுமே எல்லா படங்களும் இறக்கும். இந்த வருஷம் வந்து புதுசா நோட்டட் பிலிம்ஸும் இறங்குது அதிகமா. ஆனா உண்மையாலுமே ஒரு நல்ல சீசனுங்க. ஏன்னா டிசம்பர் 25 சூப்பரான ரிலீஸ் டேட். டிசம்பர் 25 இருந்து டிசம்பர் 31 ப்ரோ ஒரு தடவை சொல்லுங்க. டிசம்பர் 25 ரிலீஸ் ஆன எல்லா படமே நல்லா இருந்துச்சு. ஆமா, அடங்கமறு, கனா, சிலுக்குவார்பட்டி சிங்கம், மாறி, அது ரிலீஸ் ஆச்சு. இன்னும் சீரகாதி, கனா, என்ன 2 படம் ரிலீஸ் ஆச்சு. ஜீனியும் டிசம்பர் தான் பிளான் பண்றாங்களோ? டிசம்பர் 25 பிளான் அது. டிசம்பர் 25? ஆமா, டிசம்பர் 5 வாவாஜா, டிசம்பர் 18 லைக், டிசம்பர் 25 சிறை, ஜீனி. கண்டிப்பா படங்கள் வந்துகிட்டே இருக்கும். வரட்டும், நிறைய படங்கள் வரட்டும். இதுக்கு நடுவுல அகாண்டா 2, அவதார். ஆமா, அது வேற இருக்குல்ல, அகண்டா 2 இருக்குல்ல, அத வேற அப்பப்ப மறந்துடுறேன். அஜித் பல்டன் இல்லைன்றதுனாலயா? இருக்காரா? சரி. என்ன அஜித் பல்டன், நீங்க இருக்கும் போதே இப்படிலாம் நடக்குது, இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டீங்களா? அவர் இல்ல போல. ப்ரோ ஒரே நிமிஷம், ஒரு மீட்டிங் வந்துடுறேன். மீட்டிங்கா? நல்லா இருக்கே. சரி பிரகாஷ், நான் நாளைக்கு இது போறீங்களா, டீமான் ஸ்லேயரு? கண்டிப்பா போறேன் பரணி, கட்டாயம் போறேன். புக்கிங் இருக்கா நாளைக்கு? நான் இப்பயே 4-5 டிக்கெட் புக் ஆயிருந்துச்சு. நான் காலைல பார்க்கப்ப 4 டிக்கெட் புக் ஆயிருந்துச்சு. எல்லாம் கப்புள்ஸா போட்டிருக்காங்க. அதுக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டேன். ஆமா, நீங்க எந்த படம் கூட்டம் கம்மியா இருக்கு அங்க கப்புள்ஸ் கூட்டம் இருக்கும். நான் அந்த டைம்ல என்ன தெரியுமா ப்ரிஃபர் பண்ணுவேன், அந்த இது மோஸ்ட்லி கவுண்டர்ல தான் போய், இங்க வந்ததுக்கு அப்புறம் கவுண்டர்ல தான் போய் வாங்குறேன். கேரளால இருந்தா புக் பண்ணிடுவேன். ஏன்னா இங்க வந்துட்டு புக் பண்ணிடுவேன், மேஜர் ஃபிலிம்ஸுக்கு புக் பண்ணிடுவேன். இப்போ என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி யாராவது கொஞ்சம் பேர் தான் இருக்காங்கன்னா, ஒரு ரோல்ல யாருமே இருக்க மாட்டாங்கல்ல, அந்த ரோலை சென்டர் சீட் வாங்க. மோஸ்ட் லைக்லி நான் அப்படிதான் வாங்குவேன். என் ரோல்ல யாருமே இருக்கக்கூடாது. அப்பதான் எனக்கு வந்து ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கும். என் ரோல யாருமே இல்லைன்னா, எனக்கு முன்னாடி யாருமே இல்லைன்னா இன்னும் ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. முன்னாடி ரோல யாருமே இல்லைன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு அப்படி பார்க்க தான் பிடிக்கும். நீங்களும் அந்த மாதிரி போறீங்களா? தெரியல, நாளைக்கு நம்ம தியேட்டருக்கு போற நேரத்துல வந்து நம்ம கேட்டகரியில் வரான்னு தெரியல. எனக்கு வந்து நல்ல ஸ்கிரீன் கிடைச்சிருக்கு. சின்ன தேட்டரா இருந்தாலும் 66 பேர் தான் சீட்டு. ஆனா பெரிய ஸ்கிரீனா இருக்கும், ஸ்கிரீன் சூப்பரா இருக்கும். அதுல வந்து படம் ஓடுது. நாளைக்கு போறப்ப தெரியும். இது வரைக்கும் நான் இப்ப பார்க்கல. காலைல பாக்குறப்ப 4 டிக்கெட் புக் ஆயிருந்துச்சு. கண்டிப்பா ஓரளவுக்கு ஒரு 20 பேர்னாச்சும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் பார்க்கலாம். சரி, இப்போ இந்த டீமான்ஸ்ல தான் பார்த்து முடிச்சிட்டிங்களே, சீரீஸ் முடிச்சிட்டிங்களே, வேற ஏதாவது இது ட்ரை பண்ணீங்களா அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது? இல்ல பாரு, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும். ரிலாக்ஸ் வேணுமா? ரேம்போ பாருங்க, ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. வேணாம், அது பார்த்துக்கோ, பொறுமையா பார்த்துக்கோ. பாக்குறீங்களா அப்போ? புதுக்க ஐடியா இல்லை. ஓகே, வேடுவன் எப்படி இருந்துச்சு? ஸ்டார்டிங்ல சொன்னீங்க, அந்த இடத்துல சரி கேட்கல, சொல்லுங்க. அதான் ஒரு 3 எபிசோட் நல்லா இருந்துச்சு, மற்றபடி ரொம்ப சுமார் தான். எனக்கு ஃபைனல் 2 எபிசோடுமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற ஸ்கிரிப்ட், பட் சம்வாட் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ப்ரோ அந்த ட்ரோன் ஆர்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கு, அதை பார்த்துட்டீங்களா? எது? ட்ரோன் ஆர்ஸ்னு ஒரு படம் வந்திருக்காமே, ஹாலிவுட் மூவி. ட்ரோனா?
இல்ல ப்ரோ, நான் பார்க்கல. ஆனா வந்துட்டு நான் சொல்றேன், அது வந்து நான் அந்த ராட்டன் டொமேட்டோஸ்ல முன்னாடி ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து கிரிட்டிக்ஸ் எல்லாம் வந்து அந்த படத்தை ரொம்ப சுமார், அதாவது 55% தான் இப்போ இப்போ இருக்கிறது. பட் ஆனா ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது மாதிரி மிக்ஸ்டா தான் இருக்கு அந்த படத்துக்கு ரிவ்யூஸ். அந்த படம் நான் பார்க்கல ப்ரோ. ரேம்போ வந்து இவரோட படம் தானா, முத்தையா படம் தானா? ஆமா ஆமா ஆமா. அது அடுத்து இன்னொரு படம் அவர் பையனா ஹீரோ, அது சுல்லான் சேது ஏதோ ஒரு கரெக்ட் படம். கரெக்ட், அவர் பையன் தான் ஹீரோ, கரெக்ட். அது டீசர்லாம் கூட ரிலீஸ் பண்ணாங்க. ஓ, அது எப்படி என்னன்னு தெரியல ப்ரோ. இன்னைக்கு 10 படம் ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ்ல மட்டும். ஐ மீன் 8, 1 டப்புன்னு நினைக்கிறேன். bro, ஒரு படம் re-release. கரெக்ட், ஒரு ரீரிலீஸ். மனிதன் தானே? Yes. ரஜினிகாந்த் ஃபிலிம். சரி, நான் இருக்கும்போது எதை தேடினீங்களே, என்னது இது? அதுக்குள்ள சாரி புரியல, என்ன ப்ரோ? இல்ல, எனக்கு ஏதோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள எனக்கு ஒரு கால் எடுத்துட்டாங்க. பிரகாஷ் ப்ரோ அடிக்கடி அகாண்டா 2 மறந்துடுறாராம். டிசம்பர் பிகிஸ்ன்னு சொல்றப்ப அகாண்டா 2 மறந்துட்டாரு. விடுங்க, ஓஜி ஒரு டார்கெட் செட் பண்ணிருக்கு, அது அடிக்கணும்ல. ஓஜி எவ்வளவு டார்கெட்டு? 309 கடைசியா போட்டாங்க. ஓ மை காட். அகாண்டா 2 அதை பீட் பண்ணிருன்னு நினைக்கிறீங்களா? நான் 500 எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன் ப்ரோ. அதான் படத்துல சிவனா காமிச்சது கொண்டு வந்து கலெக்ஷன் கொட்டுறாங்கல்ல. பார்ட் 2 பிளஸ் சிவனா இருந்தா போதும்ல. நாங்க பார்ட் 2 எடுத்திருக்கோம், சிவனாவே அவர் வருவாரு. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. இப்போ எந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டாலுமே, ஃபிலிம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிமா இருக்கும். இப்போ காஞ்சனா டைம்லலாம் நிறைய ஹாரர் ஃபிலிம்ஸாக வந்துச்சு, சில டைம்ல நிறைய த்ரில்லர் ஃபிலிம்ஸாக வந்துச்சு. அந்த மாதிரி இப்போ இந்த தெலுங்கு சைடும் இதுவும் இந்த சிவன் இதை வந்து கொஞ்சம் வந்து ஓவர் பவராக அவங்க யூஸ் பண்றாங்கல்ல, அது அவங்களுக்கு சலிக்கவே சலிக்காதா? ஐ மீன் ஆடியன்ஸுக்கு நான் கேட்குறேன். இந்த ஹிந்தி சைடு, நார்த் சைடும் சரி தெலுங்கு சைடும் சரி, இதை ஓவரா யூஸ் பண்றப்ப எல்லா படத்துலையும் அவங்க யூஸ் பண்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த பெரிய ஃபிலிம்ஸ்ல எல்லா படத்துலையும் இந்த பேன் இண்டியான்ற இதை வச்சு அதை யூஸ் பண்றாங்களே, அது அவங்களுக்கு டைல்யூட்டே ஆகாதான்றது தான் எனக்கு கேள்வி. எனக்கு புரியவே மாட்டேங்குது. எப்படி எடுத்தாலும் அந்த ஒரு ஃபேக்டர் வச்சுட்டா அது வந்துட்டு இதாயிடுது. இப்போ புஷ்பா 2ல வந்துட்டு ஒரு சாமி டான்ஸ் மாதிரி ஒன்று வச்சுட்டாங்க. இப்போ காந்தாரா அது பேசிக்கலி அதை பத்தின ஃபிலிம்ன்றதுனால அது கூட ஓகே. பட் ஆனால் மற்ற கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்ல இந்த ஒரு ஃபேக்டருக்காக வந்து ஆடியன்ஸை புல் பண்ணணும், 500 crore பண்ணணும், 200 crore பண்ணணுன்றதுக்காக இந்த ஒரு ஃபேக்டரை ஆட் பண்றது வந்து ஃபோர்ஸ்டாக ஆட் பண்ணாலும் அது ஆடியன்ஸுக்கு சலிக்காதான்றதுதான் என்னோட டவுட்டா இருக்கு ரொம்ப நாளாவே. ப்ரோ பட் அந்த லாங்குவேஜ்ல அவங்க கரெக்டா பண்ணிடுறாங்க ப்ரோ. அந்த கதையோட அதை பிளெண்ட் பண்ணி திகட்டாத மாதிரி கொடுத்துட்றாங்க. அந்த ஒரு விஷயத்துல இதாத்தானே இருக்கு. இப்ப எனக்கு புஷ்பா 2 பாக்குறப்பெல்லாம் அந்த சீன் ஃபோர்ஸ்டா தான் ப்ரோ இருந்துச்சு. புஷ்பா 2 விட்டுருங்க ப்ரோ, நீங்க மிராயும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மூவி வந்துச்சு ஹனுமான், அது எல்லாமே கதையாவே அப்படி மிராய் வந்திருக்கு பாருங்க. இல்ல அதான் பார்க்கணும். பட் ஆனா ஹனுமான் நீங்க சொன்ன மாதிரி ஓகே, அது கூட வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டோரியோட கொஞ்சம் பிளெண்ட் ஆகி. ஏங்க நீங்க காந்தா 2 கிளைமேக்ஸ்லயே அது ஃபோர்ஸ்டா வச்சதா? என்ன கேட்டா அது ஃபோர்ஸ்டா வச்சதுதான். கரெக்ட். அது வந்து அந்த நேரத்துல வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காட்டி அது ஃபோர்ஸ்டா வச்சதுதான். ஆனா அது படத்தோட பார்க்கும்போது சரி ஓகேங்கிற மாதிரி அக்செப்ட் பண்றதுக்குள்ள முடிச்சிடுறாங்க. இப்போ அங்க வந்து நார்த்தில் வந்து இது ஒன்று காமிச்சா பெரிய கலெக்ஷன் வருதுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்புறம் அதை ஏன் விடணும்? அதால ஒரு 100 கோடி ரூபா 200 கோடி ரூபா அதிகமாகுதுன்னா எனக்கு இப்போ லைட்டா ஒரு சின்ன ஆசை என்னன்னா, மூக்குத்தி அம்மன் 2ல சுந்தர் சி சிவனை கொண்டு வந்தாருன்னா எப்படி இருக்குன்றது சும்மா எனக்கு கற்பனையா இருந்துச்சு. நான் ஆக்சுவலா கொஞ்ச நாள் முன்னாடி ஏதோ ட்வீட் போட்டிருந்தேன். தமிழ் ஃபிலிம்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்களே இந்த 1000 crore அடிக்க முடியல, 1000 crore அடிக்க முடியலன்னு. அப்போ நான் சொல்லியிருந்தேன் 1000 crore-லயோ இல்லை 500 crore-லயோ படம் பண்ணணும்னா அது ஒரே ஆள் தான், சுந்தர் சி மட்டும்தான். அவரோட இந்த அரண்மனை சீரியஸ்ல எல்லா கிளைமேக்ஸ்லயும் அந்த ஒரு கடவுள் சாங் ஒன்று வைப்பாரு. ஆனா அந்த எல்லா சாங்குமே நல்லா இருக்கும் எல்லா படத்துலயும். எனக்கு சீரியஸா சொல்றேன், அந்த ஒரு ஃபைனல் ஆக்ட்ல வர சாங், ஃபைனல் ஆக்ட்ல ஒன்று பண்ணுவார் அது இருக்கும். அது பிளஸ் சாங்கோட பார்க்குறப்ப எனக்கு எல்லா சீரியஸ்லயுமே அது வந்து கொஞ்சம் கரெக்டா பண்ணிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு.
அந்த பார்ட் மட்டும் நான் சொல்றேன், படமா மொத்தமா நான் சொல்லல. அந்த ஒரு பார்ட் மட்டும் நான் சொல்றேன். மற்றபடி கதையா அவர் டெம்ப்ளேட்டை தான் பண்றாரு. பட் ஆனா அது அவர் கொஞ்சம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி இதை கொஞ்சம் ஒர்க் பண்ணாருன்னா இன்னும் பெட்டரா பண்ணலாம். அவர் ரொம்ப பேசிக்கா போயிடுறாருன்னு எனக்கு தோணுது, சேம் டெம்ப்ளேட் வச்சு. ஆக்சுவலா சிவனை கூட்டு வந்துருவாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுல நயன்தாரா வரும்போது கூட சேர்ந்து கூட்டு வந்துருங்கன்னு சொல்லிடலாம். ஏன் கருப்புல அந்த மாதிரி வந்தா எனக்கு என்னங்க சீரியஸா இந்த கருப்பு நீங்க அன்னைக்கு சொன்னதே எனக்கு ஒரு மாதிரி தாங்க இருக்கு. எனக்கு படம் வரட்டும், எனக்கு அது பரணி ஒருத்தர் ஜோக் சொன்னா அந்த ஜோக்குக்கு புரியலன்னா கூட பரவாயில்ல, அப்படியே டக்குனு அடுத்த டாபிக் மாறிப்பா. ஒருத்தர் என்ன சூப்பரா சொன்னாரு, அவர் என்ன சொன்னார் சொல்லுங்க. யாரு ஆதி சொன்னார்ல, ஒரு ஜோக் சொன்னார்ல, என்ன ஜோக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஜோக்கோட பெருங்கொடுமையா ஜோக்கை எக்ஸ்பிளைன் பண்றதுதான். கொண்டு வந்துருவாருன்னு தான் சொன்னாரு. என்ன கொண்டு வந்துருவாரு? சிவனா? ஏன் கொண்டு வந்துருவாரு? ஐயோ என்ன ஏன்? நயன்தாரோட புருஷன் யாரு? விக்னேஷ் சிவன். ஓ ஓகே, அப்படி. ஐயோ சிவன் வந்துட்டாரா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு? ஏங்க நான் அப்படியெல்லாம் வந்துட்டாரா இல்லையா? பிரகாஷ் ஜோக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றது வந்து ரொம்ப கொடுமையா இருக்கும். அதுக்கு நம்ம வந்து பேசாமே போயிடலாம், அதை சொல்லாம சரி புரியல போல இந்த ஜோக்கு வேற எங்கேயா போட்டுக்கலாம்னு போயிடலாம். நான் காந்தாரா இல்ல நான் காந்தாரா ஸ்பாயிலர் சொல்ல போறேன். சாப்டர் 1 நான் அது மட்டும் சொல்லிக்கிறேன். என்னன்னா அதுல வந்து கடைசியில வந்துட்டு இவர் கேட்பார்ல, சத்தம் கேக்குதா, வர்றது சவுண்ட் கேக்குதான்ட்டு. எனக்கு இவர் சொல்றப்ப எனக்கு மைண்ட் அங்கதான் போச்சு, அந்த சீனுக்கு தான் போச்சு. நான் என்ன நினைச்சிட்டேன், இவங்க அம்மனா காட்டுறப்போ கேக்குதா, சத்தம் கேக்குதா, சிவன் வராரு கேக்குதா, அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு ஏன் போயிடுச்சே தவிர நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ விக்னேஷ் சிவன் என்னோட மைண்ட்லயே இல்ல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. சாரி சாரி சாரி. அவரு மாதிரி பண்றப்பெல்லாம் எனக்கு வந்து காஞ்சன ஞாபகம் வந்து லாரன்ஸ் பண்ற சேட்டைகள் தான் ஞாபகம் வரும். ஆனா எல்லாத்துக்கும் பெரும்பாலும் அப்படிதான் ஞாபகம் வரும். உங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு விசித்திரமான ஞாபகம் வந்து விசித்திரமான சிந்தனை வந்திருக்குங்கிறதே எனக்கு ஆச்சரியம். அது போக என்னன்னா அவரும் ஒரே டெம்ப்ளேட்ல சுந்தர்சியும் வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஆட விட்டுட்டு போயிடுறாரு. அது இப்ப கடந்த 2-3 பாட்டு ஒவ்வொருத்தரையும் குஷ்பு ஆட விட்டு போயிடுறாரு. ஆனா அந்த பாட்டு உங்களுக்கு மேக்கிங் பயங்கரமா இருக்குங்கிறத எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. இன்னொன்னு சொல்றேன், மற்ற படங்கள் எல்லாத்தையும் ரெகுலர் டெம்ப்ளேட் அப்படியே இருக்கும், கிளைமேக்ஸ்ல பாட்டு கூட அப்படி வச்சிருப்பாரு, ஓகே. ஆனா இந்த கடைசியா வந்த படத்துல உண்மையான கதைன்னு ஒண்ணு இருக்கும், பேக் ஸ்டோரி சூப்பரா இருக்கும். அதுதான் அரண்மனை 4ல டெம்ப்ளேட் இருக்காது, உண்மையான கதையில செம்மையா எழுதியிருப்பாரு. எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கே அரண்மனை 4ல ஒரே ஒரு விஷயம் தான் அதுல என்னன்னா சுந்தரசியோட மிக பெரும் பலங்கிறது என்னன்னா ஊசி போன கதையை வச்சுக்கிட்டு சூப்பரான காமெடி வச்சிருப்பாரு. இந்த படத்தை சூப்பரான கதையை வச்சுட்டு ஊசி போன காமெடி வச்சிருப்பாரு. ஆமா காமெடி தான் இதுல சொதப்பி இருக்கும். அதான் ஊசி போன காமெடி, மொத்தத்தனமான கேவலமான காமெடி வச்சுட்டு சூப்பரான கதை. பாகுங்கிற கான்செப்டே நம்ம ஊருக்கு ரொம்ப புதுசு. நம்ம ஊருங்கிறத இந்தியாவிலேயே அந்த கான்செப்ட் யாரும் எடுக்கல நினைக்கிறேன். ஓகே, அந்த அளவு ஒரு சூப்பரான கான்செப்ட், நல்ல மேக்கிங் பயங்கரமா இருந்து, கதையில டெம்ப்ளேட்டே இல்லாம. எனக்கு என்ன அரண்மனை 1, 2, 3 விட 4ல தான் ஒரிஜினலாவே நல்ல கதை இருக்கும். மற்ற எல்லாமே உங்களுக்கு வந்து ரெகுலர் டெம்ப்ளேட். அப்படி ரெகுலர் டெம்ப்ளேட் எல்லாமே எடுத்த படம் அரண்மனை 4 நல்ல கதையாக இருந்துச்சாலும். ஆனா அது எல்லாத்தையும் விட நீங்க ரெகுலர் டெம்ப்ளேட் அதை சொல்லிட்டு பாட்டு சூப்பரா வச்சுட்டாருட்டீங்க. என்ன எனக்கு கேட்டதே பிரகாஷ், நிறைய பேர் நான் ஃபர்ஸ்ட் ஷோ பாட்டு வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் கதை ரீசெண்டா இருக்கு. அப்ப போன் பண்ணி என்கிட்ட கேட்டவங்க வந்து, தோழர் கதை எப்படியும் நல்லா இருக்காது, காமெடி எப்படி இருந்துச்சு சொல்லுங்க, அது குடும்பத்தோட போலாமா அப்படின்னாங்க. ஐயோ அப்படியே மாறி இருக்கியா, காமெடி தான் நல்லா இல்ல, கதை சூப்பரா இருக்கு அப்படின்னு. என்ன சொல்றீங்க, கதை சூப்பரா இருக்கு? எங்க நிஜமாவே எழுதியிருக்காருங்க, சூப்பரா எழுதியிருக்காருங்க, பயங்கரமா எழுதியிருக்காரு அப்படின்னு. ஆனா ஒண்ணு என்ன தெரியுமா, நீங்க நம்ம சொல்றோம்ல காமெடி ஒர்க் ஆகலன்னு, ஆனா எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா சுத்தமா ஒர்க் ஆகல அந்த காமெடியா. ஆனா அந்த கோவை சரளாவை தூக்கி கீழே எறிவாங்கல்ல, அந்த பறப்பாங்கல்ல, பறந்து கீழே விழுவாங்கல்ல, அதுக்கு ஆமா எனக்கு என்னன்னா இந்த தூக்கி எறிகிற காமெடின்றதுலாம் இன்னும் சிரிப்பு வருது ஆடியன்ஸ்க்கு. எனக்கு அவ்வளோ எப்பா எப்படிப்பா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு எனக்கு. அந்த காமெடியா இப்போ கரண்ட் சாக் அடிக்கிற காமெடி, அது எல்லாத்தையும் அந்த யோகி பாபு வந்து மொட்டராஜன் தூக்கி பறக்க விடுவாரு அந்த காமெடி, இது எல்லாத்தையும் இன்னும் ஆடியன்ஸ் பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல பிரகாஷ், அது மத்த படத்துல இருந்தா பார்க்க மாட்டாங்க. இல்லங்க, அது மத்த படத்துல எல்லாம் வரும்போது சிரிக்க மாட்டாங்க. பட் ஏன்னா சுந்தர்சி படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி வராங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாண்டப் காமெடி ஷோக்கெல்லாம் இப்ப நம்ம காசு கொடுத்துட்டோம் சிரிச்சே ஆகணும் அப்படின்னு தானே வருவாங்க. சோ அதுக்காக நீ ஏதாவது பண்ணேன் நான் சிரிக்கிறேன் அப்படின்னு ரெடியாவே இருக்காங்க அப்படின்ற. இப்ப ஆடியன்ஸ் வந்து இந்த மாஸ் ஹீரோ படங்களுக்கு எல்லாம் போனா கத்தணும்னு ரெடியா இருப்பாங்க. நீங்க அதுக்கான சின்ன ஏதாவது ஒண்ணு காட்ட கூட இதுதான்டா வந்தேன் கத்துறேன்டா அப்படின்ற மாதிரி அப்படி இருப்பாங்க இல்ல. அந்த மாதிரி சுந்தர்சி படத்துக்கு சிரிக்கணும்னு ஒரு முடிவோட வராங்கன்றதுனால இதுக்கெல்லாம் சிரிச்சிடறாங்களான்னு தோணுது எனக்கு. பரணி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ.
ஒன்றும் இல்லை, அந்த புஷ்பா படம் பற்றி பேசுனீங்களே. ஆமா. சிவன், அது சிவன் இல்லை ப்ரோ. ஆக்சுவலி வந்து அந்த சித்தூர் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவில் எப்பவுமே இது மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க, ஜாத்திரைன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாலாம். அந்த ஏரியா பேக்ராப்ல ரெகுலரா வந்து இந்த இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். இல்ல ஒரு கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கல்ல, ஒரு நடு குழப்பம் வந்து அவர் வந்து காந்தாரா சொன்னாரு, நீங்க புஷ்பா எடுத்துக்கிட்டீங்க. இல்ல இல்ல, அவ்வளவுதான். காந்தாரா சாப்டர் 1 சொன்னாரு. புஷ்பாவும் சொன்னேன். நீங்க புஷ்பா சொன்னீங்க ரைட். ஆனா காந்தாரால சிவனை சொன்னீங்க. ஆமா ஆமா, அதான் புஷ்பால நான் என்ன மீன் பண்ணேன்னா அந்த டிவோஷனல் கண்டென்ட், அதுதான், அதை மட்டும் தான் எனக்கு சொன்னேன், அதுதான் மீன் பண்ணது. புஷ்பா படம் சொன்னாரு, அதுக்காக சொன்னேன். அந்த புஷ்பால வந்து ரெகுலரா அந்த இடத்தோட கல்ச்சர் அது, அதை தான் காமிச்சிருப்பாங்க. அது எப்பவுமே நடக்கும். அது இல்ல, ஆனா அது படத்துல வந்து ஃபோர்ஸா வச்சதுன்னு அவர் சொன்னாரு. அது படத்துக்கு தேவையே இல்ல. அந்த பேன் இந்தியா ஃபிலிம்ன்றதுனால இந்த டிவோஷனல் கண்டென்ட்டை ஃபோர்ஸ்டா வச்சிடுறாங்க அப்படின்றது தான் நான் மீன் பண்ணேன். இல்ல இல்ல, அப்படி நினைக்கல நானு. ஏன்னா அந்த திருப்பதி அந்த சரௌண்டிங்லாம் நடக்கும், அந்த சரௌண்டிங்ல அந்த கல்ச்சர் இருக்கிறதுனால அதை அதில் வச்சிருப்பாங்க. அந்த ஏரியா மக்களோட வாழ்க்கைன்றதுனால வச்சிருப்பாங்க. அங்க ரெகுலரா நடக்கும். காந்தாரால அவங்க அந்த ஊரோட இது நினைச்சிருந்தாங்கன்னா காந்தாரால இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களோட இதே அவங்க வச்சிருந்திருக்கலாம், வன கடவுள்களோட இதே அவங்க வச்சிருந்திருக்கலாம். ஆனா சிவன் கொண்டு வந்தாங்கல்ல, இங்க சிவன் கொண்டு வந்ததும் சரி, ஃபர்ஸ்ட் பார்ட்ல அதை கொண்டு போய் வராக ரூபம்னு முடிச்சவங்க சரி, அது கண்டிப்பா வந்து நார்த்தன் ஆடியன்ஸ் வந்து கேட்டர் பண்றதுக்காக தான். அது தெரியல ப்ரோ, நான் இது மட்டும் தான் சொன்னேன், புஷ்பா படத்தை பத்தி தான் சொன்னேன். எனக்கு காந்தாரா 1 காந்தாரா 2 ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா அந்த வராக ரூபம், இந்த வராகி, இவங்க எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து பெருமாளை கும்பிடுறது அதிகமா இருக்குது. அந்த மாதிரி ஆட்கள் தானே அதை பண்றது. வராக அவதாரங்கிறது பெருமாள் விஷ்ணு அவதாரம் தான். இது வந்து சுத்தமா வந்து வைணவ இதுல வருது, இது சைவத்துல வருது. ஏதாவது காந்தாரா 1 சிவனை கொண்டாடுறது, ரெண்டையும் ஒரே படத்துல வந்து வச்சிருக்காங்களா, எனக்கு அதுவே ஒன்றும் புரியல. இப்போ நீங்க வந்து வைணவமா சைனவமா எதை கும்பிடுறீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த குழப்பம் வேற இருக்கு. அது தனி 1000 கோடியை கும்பிடுறோம் சார், அவ்வளவுதான். எனக்கு அந்த கான்செப்டே இன்னும் புரியல. நீ ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீ என்ன எடுத்த, அதுல வராகி, அந்த வராக ரூபம், அந்த எல்லாமே அவதான். அது வந்து கிட்டத்தட்ட வந்து பெருமாளோட அம்சத்தை குறிக்கக்கூடியது. இந்த படத்துல நேரம் ஈஸ்வரத்தோட சொல்லி சிவனுக்கு போயிட்டீங்க. அப்ப பெருமாள் அம்சமா சிவன் அம்சமான்னு பார்த்தா 1000 கோடி அம்சம் தான் சேர்ந்துருக்கு போல இருக்கு அவங்க சேர்ந்தது. அது இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. அது பேசணும், அதை விட்டுருவோம். சரி, இப்போ இந்த நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்து இந்த குருஷேத்ரா அந்த மகாபாரதா வச்சு ஒரு இது வந்துச்சு, ட்ரெய்லர்லாம் நல்லா இருக்குன்னீங்களே, யாராவது பார்த்தீங்களா? அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 18 எபிசோடு, அதில் 9 எபிசோடு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 9 எபிசோடு வந்து October 24 ரிலீஸ் பண்ணுறாங்களாம். 18 எபிசோடு பிரகாஷ் நிறைய வாட்டி கேட்டேன், ஒரு வாட்டி கூட எனக்கு பதில் இல்லை. என்ன கேட்டீங்க? இல்லைங்க கேட்கல, நேற்று கேட்கல, எனக்கு கேட்டேன்னு தான் சொல்லியிருப்பேன். இன்னமும் நான் பார்க்குற ஐடியாவும் இல்லை. ஏன்னா நமக்கு வந்து மகாபாரதங்கிறது முழுக்க தெரியும். அது போக விஜய் டிவி மகாபாரதம் ரிப்பீட் மோட்ல போட்டு ஒரு 10,000 தடவை பார்த்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு போட்டு சும்மா முக்கியமான எபிசோடு, ஃபேவரட் எபிசோடு பல தடவை பார்த்தாச்சு. அதையே நம்ம பொம்மையில உட்காந்து பார்த்துக்கிட்டு, அதனால அந்த பக்கமே போகல. எனக்கு இந்த படமே மகாவதார நரசிம்மாவே ஃபர்ஸ்ட் அதான் தோணுச்சு, நமக்கு கதை தெரியுமே போய் பார்க்கணுமான்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஆகாவோன்னு சொன்னதுக்கப்புறம் போய் பார்த்து சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இது. அதையாச்சும் ஒரு தடவை 2 தடவை சின்ன பிள்ளை கேட்டது எல்லாம் இப்போ கூட பார்த்துட்டோம் மகாபாரதம். இதுக்கு மேலே அதையும் பார்த்துக்கிட்டு. பட் ஆனால் எனக்கு இன்னும் ஷாக்கிங் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸை வந்து அந்த 18 எபிசோடு அப்ரூவ் பண்ணது தான். நான் கூட வந்துட்டு ரொம்ப அந்த லிமிட்டட் சீரீஸ் மாதிரி சிம்பிளாக முடிச்சுடுறாங்கன்னு நினச்சேன். பட் ரொம்ப டைம் எடுத்து 18 எபிசோடு பண்ணியிருக்காங்கன்னா பெரிய விஷயம்தான். அதுக்கு பட்ஜெட்டு எல்லாம் சேர்த்து சொல்கிறேன். இப்போ இது கதை முடிஞ்சிருச்சா? மகாபாரத கதை முடிஞ்சிருச்சா? அதில் இப்போ விட்டுருக்காது இல்லை நிப்பாட்டிடுறாங்களா பாதி? இல்லை நான் அதுதான் மொத்தம் 18 எபிசோடு, 9 எபிசோடு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 9 எபிசோடு October 24 ரிலீஸ் பண்ணுறாங்க. பரவாயில்லையே, 18 எபிசோட்ல டோட்டலாகவே முடிச்சிட்டாங்களா மகாபாரதம்? டோட்டலாக ரன்னிங் டைமு எபிசோடு அது தெரில எனக்கு. நான் ஒரு நிமிஷம் இருங்க பார்க்குறேன். 9 எபிசோடு ரன் டைம் தெரியும், பட் ஆனால் வந்துட்டு மற்ற அடுத்த 9 எபிசோடுக்கு நமக்கு தெரியாது. ஓகே. இது பாத்தீங்களா, டங்கி டீசர் பாத்தீங்களா? செம்மையா இருந்துச்சுல, சூப்பரா இருந்துச்சு. இந்த காமெடி டைமிங் டயலாக் தான். டங்கி இல்ல, சாரி, நானே மாத்தி சொல்லிட்டேன். ஃபங்கி அந்த படத்துல தான் டங்கி டயலாக் வச்சு சொல்லுவாங்க. இல்ல அது என்னன்னா ஷாருக்கான் படம் டங்கின்னு ஒன்று வந்துச்சு இல்ல, அதனால அதான் அவர் அதுக்காகவே ஃபங்கின்னு வச்சிருப்பாரு போல இருக்கு. ஆனா என்னன்னா அனுத்திப்போட ஸ்பெஷலே வந்து இந்த மாதிரி ஒன்லைனர்ஸ் தான். பயங்கரமா அந்த டைமிங் காமெடி தான், அது பயங்கரமா எனக்கு நல்லா இருக்கு.
ஏன்னா இதை வந்து இதுல நல்லா இருக்குன்னு சொல்ற பேர் ரிஸ்க். ஏன்னா இந்த அனிருத்தோட காமெடிகள் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆச்சுன்னா சில பேத்துக்கு பல பேத்துக்கு ஒர்க் ஆகாம போகும். எனக்கு வந்து இந்த அந்த ஜாதி ரத்னாலுமே அப்படித்தானே, சூப்பர் படம் நம்ம சொல்லுவோம், அதை பார்த்துட்டு 2 பேரும் காமெடியா வரலையா அப்படிம்பாங்க. நமக்கு வந்து ஒரிஜினல் லாங்குவேஜ்ல சப்டைட்டோட பார்த்தாலும் நமக்கு பயங்கர காமெடியா இருக்கும். சில பேர் டப்பிங் பண்ணி பார்த்தா கூட காமெடி ஃபீல் ஆகாதும்பாங்க. அந்த போது பண்ண முடியாது. அனுதீப்போட ஸ்பெஷல் எனக்கு இது பயங்கர ஒர்க் ஆயிருந்துச்சு. இன்னொன்னுங்க, அந்த ஜானரை பண்றக்கே ரொம்ப கம்மி பேர் தாங்க இருக்காங்க. இந்த சில்லி ஹியூமர்ன்ற ஜானரை பண்றக்கே இன்னொன்னு அதை ரொம்ப கன்சிஸ்டன்டா பண்ண முடியும். இப்ப இதுலயே அந்த இது வரும்ல, இப்ப அவர் பண்ற அதே காமெடியை நேத்து நம்ம இவருக்கு சொன்னோம்ல, பாக்யராஜுக்கு, அந்த மாதிரிதான் இல்ல அந்த டைலாக் எல்லாம் வந்து, நீ யாரடா லவ் பண்ற அப்படின்னு, காவியாவை லவ் பண்றேன் அப்படின்னு. சரி நீயே பண்ணு, நான் எங்க அம்மாவை தான் லவ் பண்றேன், ஆனா நான் வந்து அம்மாவை தான் லவ் பண்றேன் அப்படின்னா, எது காவியாவோட அம்மாவையா? இது வந்து இதுவா போச்சுன்னா அப்படியே கிராஷா போக வாய்ப்பு இருக்கு. ஆனா அத வந்து அனுதீப் ஒரு மாதிரி அதை ஒரு இன்னோசென்ஸோடய கொண்டு போவாப்ல. இல்ல அது என்னன்னா, அனுதீப்புக்கு அந்த மாதிரி ஆட்கள் பயங்கரமா அமையணும். அது வந்து சத்யராஜ் பிரின்ஸ்ல பயங்கரம், சத்யராஜ் மட்டும் பக்காவா பண்ணிருப்பாரு. எல்லாரும் பண்ணாதான் அது பயங்கரம் இருக்கணும். என்னன்னா சத்யராஜுக்கு அந்த இயல்பாக நக்கல் நையாண்டி வருங்கிறதுனால அந்த படத்திலேயே பர்ஃபெக்டா பண்ணு சத்யராஜ், அதுக்கப்புறம் பிரேம்ஜி. ஆமா, என்னன்னா சத்யராஜ் பிரேம்ஜி பயங்கரமா ஸ்கோர் பண்றாங்க. மத்த யாரும் அவங்களோட 2 பேத்துக்கு ஈக்குவல் பண்ண முடியல. அதனாலேயே படம் அந்த அந்த எப்படின்னா அந்த அனுதீப்போட ஒரிஜினல் வெர்ஷன் அவங்களுக்குள்ள புகுத்திக்க முடியல. சொல்லுவாங்கல்ல, டிரான்ஸ்லேஷன் வந்து ஹியூமர்ல வந்து கொஞ்சம் இதுவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இந்த நம்ம ஊர்க்காரங்களே போய் அங்க எடுக்கும்போது சொல்லுவாங்கல்ல, எனக்கு அது டைலாக் அர்த்தம் இதான்றது தெரியும், ஆனா இந்த டோன்ல தான் அவங்க டெலிவர் பண்றாங்களான்றது நம்மளால கண்டே பிடிக்க முடியாது தோழர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உண்மை உண்மை உண்மை, அது உண்மை. ஆனா இதுல சத்யராஜும் பிரேம்ஜியும் எனக்கு சத்யராஜ் கூட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர், அவர் பயங்கரமா காம்படிஷன் சொல்லுவாங்க. ஆனா பிரேம்ஜி சூப்பரா பண்ணியிருப்பாரு. அது இந்த அவங்க சத்யராஜ் கேரக்டர் பேரை சொல்லி வெளியூர்ல போய் விசாரிக்கிறது, அந்த மாதிரி எல்லா டைலாக்குமே அதுல பக்காவா இருக்கும். மத்தவங்க அதெல்லாம் செட் ஆகலண்டா அந்த ஃபாரின் ஹீரோயின் அந்த கதைக்கு அதை அப்படிங்கிற மாதிரி போட்டுனாலும் எனக்கு அந்த இன்னொருத்தர் பாட்டில் கார்டு காமெடியில ஒருத்தர் வருவாரு, அந்த கடைக்காரருங்க, அந்த கடையில ஒருத்தர் இருப்பாருங்க, ஏப்பா பாட்டில் கார்டு அவரா. ஆக்சுவலா இந்த பத்தி பேசும்போது எனக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பிரகாஷ், நான் இப்போ இது பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மற்றதெல்லாம் பார்ப்பேன் நீங்களே, தயவுசெய்து அந்த லிட்டில் ஹார்ட்ஸ் தெலுங்கு ஃபிலிம் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃபிலிம் தான், ஆனாலும் வந்துட்டு உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு, படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஸ்பேஸ்லயே யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த லிட்டில் ஹார்ட்ஸ் தெலுங்கு ஃபிலிம் யாராவது பார்க்கலன்னா, ரொம்ப போர் அடிச்சதுன்னா தயவு செஞ்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. தெலுங்குல தான் இருக்கு, தமிழ் டப் கிடையாது. தெலுங்குலயே பாருங்க, சப்டைட்டிலோட. கண்டிப்பா பிடிக்கும்னு நம்புறேன். திங்கட்கிழமை பார்த்து சொல்றேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதுவும் கிட்டத்தட்ட அனுதீப் ஸ்டைல தான் இருந்துச்சு. ஆமா, நிறைய பேர் சொன்னாங்க அது வந்து அனுதீப் படம். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 2-3 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து இவங்கல இருந்து சினிமாக்குள்ள இருக்கவங்க எல்லார்ட்டையும் அந்த படம் எப்போ வருது, அனுதீப் படம் எப்போ வருதுன்னு கேட்டே இருப்பேன். அவங்க எல்லாம் அதான் சொல்லுவாங்க, ஐயோ ஏன் அப்படி அனுதீப் படத்துக்கு அப்டேட் கேட்டுக்கிட்டே இருக்கு தோழர், நான் வேணா இவர்கிட்ட நம்பர் அனுதீப்டையே இது பண்றேன், அவர் நம்பர் வாங்கி தரேன், அவர்கிட்ட கேக்குறீங்களா? ஐயோ அவர்கிட்ட கேட்டா நல்லா இருக்காது, அவரே பாவம் கஷ்டத்துல இருப்பாரு, ஏன் படம் லேட் ஆகுது அப்படின்னு. அவர்கிட்ட கேட்க முடியாது, நீங்க சொல்லுங்கன்னு அந்த தெலுங்குல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்க வேணா பாருங்க, அனுதீப் படம் மாதிரியே இன்னொரு படம் வந்திருக்கு, அது செமையா இருக்கு, சூப்பரா ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த லிட்டில் ஹார்ட்ஸ் தான் சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அது ஏதோ அவங்க சொன்னப்ப சொன்னாங்க, உங்க ஊர்ல ஃபேமஸான ஓடிடில ரிலீஸ் ஆகல, அது இங்கேயே ரொம்ப ஏதோ ஒரு ப்ரொடெக்டட் ஓடிடி மாதிரி ஒன்று இருக்கும், அதுலதான் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னாங்க அந்த லிட்டில் ஹார்ட்ஸ். அதுதான் ஒரு ரீஜனல் இதுக்கும் ஒரு ரீஜனல் ஓடிடி இருக்கும். அந்த மாதிரி தெலுங்கு சைடில் அவங்க ஓடிடினா இடிவி வின்னு, அந்த இடிவி வின் அப்படின்ற ஓடிடியில தான் இந்த படம் இருக்குது. ஆனால் வந்து எப்பயுமே வந்து இடிவி வந்து சப்டைட்டில் இல்லாமல் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பாப்புலரான ஃபிலிம் வந்து இடிவி வின்ல ரிலீஸ் பண்ணுறப்போ அது வந்து பைரேட் ஆயிடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா, ஆப்பில் மட்டும் அதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க, வெப்பில் வரவே இல்லை. படம் வந்து தியேட்டருக்கெல்லாம் பிளாக் பஸ்டர், அந்த படம் பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. பட் ஆனால் வந்துட்டு தியேட்டருக்கெல்லாம் பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறப்போ எப்படி எல்லாரும் பார்ப்பாங்கன்னு தெரியும், சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகம் பண்ணணுன்றதுக்காக அந்த மொபைல் ஆப்பில் மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா மொபைல் ஆப்லன்றப்போ அது வந்து ஈஸியாக வந்து பைரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு 24 hours சம்திங் லைக் தட். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதையும் கிராக் பண்ணி அது பைரேட் ஆகி அந்த இது வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வெப்ல ரிலீஸ் பண்ணாங்க. பட் என்னன்னா அந்த படத்துக்கு இங்கிலீஷ் சப்டைட்டில் அவங்க விடவே கிடையாது. இங்கிலீஷ் சப்டைட்டில் அதுவே வந்து ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. அதுக்கு கஷ்டப்பட்டு உட்காந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி இங்கிலீஷ் சப்டைட்டில்
நான் ஜென்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த படமே நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அந்த இங்கிலீஷ் சப்டைட்டிலும் கொடுத்தேன். ரொம்ப நாள் அந்த படத்துக்கு இங்கிலீஷ் சப்டைட்டில் வரல. இப்போ இருக்கான்னு தெரில, பட் ரொம்ப நாள் வரல. படம் பேர் எனக்கு டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஒரு சைஃபை ஃபிலிம் மாதிரி இருக்கும். எனக்கு ஜாதி ரத்னங்களோட பல மடங்கு ஃபிலிம்ஸ் தான் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. காரணம் லாங்குவேஜ். காரணம் உங்களுக்கு லாங்குவேஜ் அவ்வளவுதான். அது நீங்க தெலுங்கு டப்பிங்ல நம்ம வந்து சப்ஜெக்ட்ல பார்த்தாலும் அந்த காமெடி எனக்கு பயங்கரமா ஒர்க் ஆச்சு. இப்போ ஆதிக்கம் அவருக்கு எனக்கு ஒர்க் ஆச்சு. பல பேருக்கு தமிழ் ஆர்டிஸ்ட் ஒர்க் ஆயிருச்சு. உங்களுக்கு தமிழ் டப்பிங்லயே அது நம்ம தமிழ் டப்பிங்ல பிரின்ஸ் தமிழ்லயே பார்த்தனால அந்த பிரின்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கு. அவ்வளவுதான். ஓகே ஓகே. அந்த படம் எனக்கு பிரின்ஸ்ல ஒரு 4 சீன் 5 சீன் ஒர்க் ஆகும். எனக்கு 4 சீன் 5 சீன் பிடிக்கும். அந்த போலீஸ் ஸ்டேஷன் பிளாக் ஒண்ணு, அந்த பாட்டில் கார்டு காமெடி ஒண்ணு, அப்புறம் அந்த ஆரம்பத்துல வர அந்த பஞ்சாயத்து அந்த இது தீர்த்து வைப்பாரு சண்டைய, அந்த மேட்ரு ஒண்ணு. அப்புறமா இவங்க எல்லாம் சேர்ந்து சத்யராஜ் எல்லாம் சேர்ந்து அந்த இவங்க வீட்டுக்கு வந்து இது பண்ணுவாங்க, அந்த சீனு. அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் சீனு. இந்த ஒரு 5 சீன் எனக்கு ஒர்க் ஆகும் அந்த படத்துல. இல்ல அதான் சொல்றேன், சிம்பிளாவே சத்யராஜ் பிரேம்ஜி சீன்ஸ் மட்டும் படத்துல நல்லா இருக்கும். அவ்வளவுதான். எனக்கு கிளைமேக்ஸே செம்மையா இருக்குங்க. ஆனா இன்னொன்னு என்ன தெரியுமா, அவர் எல்லா படத்துலயுமே ரொம்ப சீரியஸா ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் வைப்பாரு. இந்த ஈக்குவாலிட்டி பேசுற இல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் பயங்கரமா வச்சுட்டு அதுக்கு நடுவில் தான் ஒரு நீங்க ஜென்ரலா அந்த படத்தை கதையை யார்ட்டையா சொன்னீங்கன்னா ரொம்ப சீரியஸான கதையா இருக்கும். பிரிவினைவாதத்தை பத்தி பேசுற கதையா இருக்கும், இல்ல அந்த மாதிரி எல்லாம் பேசுற கதையா இருக்கும். ஆனா அதுக்குள்ள சம்பந்தமே இல்லாம எல்லாத்தையும் விடுங்க, எல்லாத்தையும் ஜாதிரத்துல அரசியல் இருக்குல்ல, அதான மெயின். ஆமாமா, நம்ம என்னென்னமோ யோசிச்சிருப்போம், நம்ம ஊர் உலகமே அப்படிதான் வச்சிருப்பான் பாருங்க ரீசனை. அது மாதிரிதான். அது எல்லாத்தையும் விட எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நம்ம அப்பதான் கொரியா வந்து நிறைய கொரியன்ல சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்ச டைம். அதிகமா பார்த்து பெரும்பாலும் அதுல ஊறி போயிருந்த டைம். அந்த போர்ட் சீன் வச்சிருப்பான். கிட்டத்தட்ட அவனோட நவீன் பொழிச்சுட்டு அதை அந்த ஹீரோ செட் ஆகணுங்க. சிவகார்த்திகேயன் சொன்னதான் உண்மை. அந்த படம் வேற யாரும் நடிச்சிருந்தா வேற லெவலில் ஹிட் ஆயிருந்திருக்கும். நான் நடிச்சது தப்புன்னு சிவகார்த்திகேயன். ஏன்னா அது சிவகார்த்தி அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நடிச்சிருந்தாருன்னா அது பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கும். அவர் ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதை நடிச்சதுதான் அவரோட தப்பு. அது அவரே சொல்லியிருப்பாரு, இந்த படத்துல வேற ஹீரோ நடிச்சா இன்னும் சூப்பரா ஒர்க் ஆயிருக்கும் அப்படின்னு இருப்பாரு. கிட்டத்தட்ட அதான் ஜாதிரத்தினால வந்து உங்களுக்கு நவீன் பொலிச்செட்டியோட அந்த பாடி லாங்குவேஜ் கோர்ட்ல அந்த கோர்ட் எல்லாம் வேற லெவல் ஆப் இருக்கும். ஜெயில் சீக்வன்ஸ். ஆமாமா, பிரியதர்சி அந்த பையன் சரியான செட்டப். ஏங்க இது இவர் வரைக்குங்க அந்த அப்பா ஒருத்தர் வருவாருங்க, ஹீரோயினோட அப்பா. இவங்க எல்லாம் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உள்ள வந்துருவாரு. உடனே அவங்க, சார் நான் இத்தனை பழைய படத்தெல்லாம் பார்த்திருக்கேன், இதே மாதிரி நீங்க வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கத்துவீங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல நீங்களே சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிருங்க, அதானே அடிக்க ஆரம்பிச்சிருவான், டேய் இப்படா முதல் வெளியே அப்படின்னு. அந்த தெலுங்கு ஃபிலிம் பேர் வந்து கா. போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படமும் யாராவது பார்க்கலாம்னா பாருங்க. தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க. இல்ல தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க பாருங்க. அதை எப்படி நம்ம என்ன சப்ஜெக்ட்ல போட்டோம்னு தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வராரு அப்படின்னு. இல்ல நான் அந்த படம் உண்மையிலேயே வந்து அது ஒரு நல்ல படம். நான் சீரியஸா அதனாலதான் அது படம் இப்ப யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க, அவ்வளவுதான். நிறைய ஃபிலிம்ஸ் நல்ல ஃபிலிம்ஸ் இருக்கு. அது ஆனா சில இதெல்லாம் அண்டர் ரேட்டடா போயிட்டு. அதனாலதான் அப்படி ரெக்கமெண்ட் பண்ணி கூவிக்கிட்டு இருக்கோம். சரி ரைட்டு, மணி 10 ஆயிடுச்சு. முடிச்சிடலாமா? நாளைக்கு பார்க்கலாம். ஓகே நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்ஸ் ஆல். டாடா. எல்லாத்துக்கும் பாய்.